Speak prosperity. Amen. செழிப்பை பேசுங்கள். நான் சொல்லட்டுமா ஏசு எப்போ வராருன்னு? சிம்பிளா சொல்றேன் பாரு. சபையை பார்த்து உலகம் என்னைக்கு சைட் அடிக்கோ அன்னைக்கு ஏசு வருவார். உங்கள் மனப்பிரச்சனைக்கு காரணம் பணப்பிரச்சனையா இருக்கிறது. உங்க பணக்குறையும் மாறும், உங்கள் மனக்குறையும் மாறும். ஏதோ பணத்தை பத்தி பேசுறாரு, பணத்தை பத்தி பேசல, வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. I am not talking about money, I am talking about life. காசை கொடுக்கறாருன்னா கடவுள் அதை வெறும் பணமா பார்க்கல, வாழ்க்கையே ஒப்பு கொடுத்ததா பாக்குறாரு. அப்ப ப்ராஸ்பரிட்டினா நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. மணின்றது சும்மா ஏதோ பணம் அப்படி கிடையாது. இருதயத்தை அழகா காட்டக்கூடிய கண்ணாடி பணம். ஐஸ்வர்யம் என்பது ஒரு மனிதனின் ஆவிக்குரிய அளவுகோலா இருக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு தெரியுமா? உங்க பர்சுக்கும் ஒரு பேப்டிசம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸை வச்சிருக்கிறோம். கையை தூக்குனதை வச்சு நம்ப முடியாது. நீ எப்ப பைய தூக்குறியோ அப்பதான் உன் இருதயம் இங்க வருதுன்ற. கடவுளுக்கு ஈக்குவலா சாத்தானே பைபிள் என்ன பண்ணல சொல்லல. ஆனா கடவுளுக்கு ஈக்குவலா மனிதர்கள் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பேர் என்னது? பணம். ஏன்னா பணம் இருந்தா இவன் கடவுளே உருவாக்குவான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. நான் சொல்ல கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, கிவிங் இஸ் a matter of life and mind. இதுக்கு நீங்க வேலைக்காரனா இருக்க மாட்டீங்க, இது உங்களுக்கு வேலைக்காரனா இருக்காரு. ஆமென். Get that revelation. The God is my master, money is my servant. பணத்தை பற்றிய உங்கள் அறிவு ரட்சிக்கப்பட்டால் எல்லா நன்மைகளும் உங்களிடத்திலிருந்து வர ஆரம்பித்து விடும். Love people, use money. ஜனங்களை நேசிங்க, பணங்களை பயன்படுத்துங்க. இவர் செஞ்சாரா இவர் செஞ்சாரான்றதுதான் உங்க தரித்திரம். அவர் செய்வார்னா அங்க செழிப்பு ஆரம்பிக்கும். சீசன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிச்சுவேஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஊரே பஞ்சமா இருந்தா கூட உங்களை செழிக்க வைக்கிற ஒரு தேவன் ஒருவர். வியாபாரத்தில் தேவன். இந்த வெளிச்சம் மட்டும் நம்ம சபையில இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்குள்ள வரும்னா கோடி கோடியாய் கொட்ட ஆரம்பிப்பார். இந்த தரித்திரத்துல தீய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மட்டும் ஆதாயம் பண்ணுவதை கடவுள் பேசுகிறவர் அல்ல, பணத்தை ஆதாயம் பண்ணுவதையும் கடவுள் பேசுகிறார். கடவுள் கோடிகளை கொண்டு வர கோடிக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். நான் சொல்ற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்னால பல்வேறு விதத்துல உங்க கையை விட்டு போயிருந்தா I declare the same anointing in this place. உங்க போன பணம், உங்க கையை விட்டு போன இடங்கள், நிலங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்ப வரும் என்று நான் நம்புகிறேன். பணத்தை பத்தி பைபிள்ல எங்க இருக்குங்க? எனக்கு திறந்தா எல்லாமே அதான் தெரியும். எனக்கு கண்ணை திறந்த அதே கடவுள் உங்க கண்ணையும் திறப்பாராக. இந்த பணம் என்பது ஒரு மொழி. இட் இஸ் த லாங்குவேஜ். சில பேருக்கு நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற மாட்டான். உங்க ஆசீர்வாதம் தான் அவனை எல்லாம் சொல்லுங்க. பணத்தை பத்தி பேச வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, லெட்ஸ் டாக் அபௌட் மணி. அப்போ இத பற்றி பேசுவதற்கு இதை விட சரியான நேரமும் இல்லை, சரியான இடமும் இல்லை. Thank you Jesus. So கர்த்தர் நல்லவர். மார்னிங் செஷன் ஜாலியா அப்படி போனாலும் நிறைய இம்பார்ட்டன்ஸான கீஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் பேசணும் அப்படின்றது நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில காரியங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. ஆரம்பிச்சோம், ஆதி ஆகமத்திலிருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா? ஜெனிசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். செழிப்பு இல்லாத போது என்ன பண்ணுங்க? செழிப்பை பேசுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் இல்லாததை தேவன் அப்படிதான் அவர் இருக்கிறார். அவரை மாதிரி தான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இல்லாட்டாவ கூட அதை என்ன பண்ணுங்க, முதல்ல பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். கம் ஆன் சே ஸ்பீக் ப்ராஸ்பரிட்டிஸ். ஆமென். செழிப்பை பேசுங்கள். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பை பேசுங்கள். காலையிலே சொல்லிட்டேன், வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பேசணும். ஒருத்தர் குணத்துல நல்லா இருக்கிறாருன்னா அவர் கேரக்டரா எப்படி இருக்கிறாரு, ப்ராஸ்பரா இருக்கிறாருன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கிறாருன்னா மனதுல எப்படி இருக்கிறாரு, ரொம்ப ப்ராஸ்பரா இருக்கிறாருன்னு அர்த்தம். மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? ரிலேஷனலி ப்ராஸ்பர் அப்படின்னு அர்த்தம்.
So 3rd John 2ல நம்ம என்ன படிக்கிறோம்? What is prosperity? 3rd John 2. It's a very important key words for prosperities. என்ன அங்க வாசிக்கிறீங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்போ சிலதில் வாழ்ந்தா எல்லாவற்றிலும் வாழ்ந்தா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். So prosper in every areas, every status of life. ஆங்கிலத்தில் எப்படி வருது? Beloved, I pray that in every way you may succeed. எல்லாம் சொல்லுங்க, succeed. இந்த வார்த்தை சொல்லும் போதே எல்லாம் சொல்லுங்க, succeed. Amen. And prosper and be in good health physically, just as I know your soul prospers spiritually. Amen. அப்போ இந்த இடத்துல என்ன வாசிக்கிறீங்க? நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், எல்லா விதத்திலும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா விதத்திலும். சில பேர் என்னன்னா, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இதே பேசுறாங்கன்னா, சார் நீங்க தான் அதை பேசுறீங்களா, நான் இதை பேசட்டுமே. இயேசு வருகிறாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் ரொம்ப வருஷமா அதை சொல்லிட்டே இருக்கிறீங்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்குது, ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? எம்பசைஸ் பண்ணி பேச முடியும். அதனால இது தப்பு, இப்படி பேசினாதான் கரெக்ட்ன்ற மாதிரி கடவுளை உங்க பாக்ஸ்குள்ள கொண்டு வராதீங்க. கடவுள் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க வர வேண்டியதுதான் அவசியமா இருக்குது. அதனால ஒருத்தர் அதை பத்தி பேசுவார், பேசட்டும்ன்ற நான். இயேசு வருகிறாரா? உங்களுக்கே டவுட்டா இருக்குது மாதிரி இருக்குது. இயேசு வருகிறாரா? அதை நான் பாலசேகர் நம்புறாரா? கண்டிப்பா நம்புறார். ஆமென். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் இப்போதைக்கு வரமாட்டார். பார்த்தீங்களா? ஆமா, எப்போ வருவார்னு எனக்கு தெரியும் பாருங்களேன். ஏன்னா பொண்ணு ரெடியானா மாப்பிள்ளை வரும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். சபை ரெடி ஆயிடுச்சுன்னா யார் வந்துருவா? பொண்ணு வந்து இப்ப பொண்ணு மாதிரி இல்ல, புண்ணு மாதிரி இருக்கு. மணவாட்டின்றது இப்ப மாவாட்டி மாதிரி இருக்கு. இந்த மாவாட்டியை எப்போ மணவாட்டி ஆக்கி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாதான் யார் வருவார். நான் சொல்லட்டுமா இயேசு எப்போ வராருன்னு? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சபையை பார்த்து உலகம் என்னைக்கு சைட் அடிக்கோ அன்னைக்கு இயேசு வருவார். இது என்னுடைய லாங்குவேஜ். சபையை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை வந்து யாருமே அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டாங்க. யாருதான் இந்த பொண்ணுக்கு, பார்வையில்லாத இந்த பாவைக்கு யாரு வாழ்வு கொடுப்பா அப்படின்ற நிலைமையில சபை இருக்கும்போது இயேசு வருவார்னா அது தப்புங்க. அப்புறம் அப்படி இருந்ததுன்னா அவர் முதல்ல வந்ததுக்கு அர்த்தமே இல்லை. எப்போ வருவார்னா, இந்த பொண்ணு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியலையேன்னு உலகமே சபையை பார்த்து பொறாமை கொள்ளும் ஒரு நாள் வரும். ஆமென். Then king will come, bridegroom is come. ஆமென். நான் சொல்றேன், அப்பதான் மணவாளன் வருவார். இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கிற எளிமையான தியாலஜி. இதுக்கு மேல நான் வருகை பற்றி ரொம்ப பேச மாட்டேன். ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் ரெடியானா அவர் வருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ. அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவர் வர்ற நேரம் என்ன பண்ணுவார்? கரெக்டா அவர் வருவார். நீங்க அவர் வருவார்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. அவர் வந்துருவார். அவர் பார்த்துட்டே இருக்கிறார், ரெடி ஆயிட்டா அப்படின்ட்டு. ஸோ ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஈசாக்குனுடைய பிளெஸிங்ஸ், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு பொறாமை கொண்டு வந்துச்சு? பெலிஸ்தர்களுக்கு பொறாமையை கொண்டு வந்தது. நான் சொல்றேன், சபையினுடைய செழிப்பு உலகத்துக்கே பொறாமை கொண்டு வரும். ஆமென். ஆனா இப்ப வேற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்ப எப்படி உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னா, உலகத்தை பார்த்து சபை பொறாமை போட்டு. யாராவது போய் கேட்டா, எங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கு பரலோகத்திலே ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார், உனக்கு என்னையா அப்படின்னு சமாளிபிகேஷன் தான் பண்ண முடியுதே தவிர நிஜமா ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்றேன், அந்த சீசன் எல்லாம் மாறுது. ஆமென். இந்த ஊர்ல பெரிய ஒரு பில்டிங்ஸை காமிச்சா இது ஒரு பிலீவருடையதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆமென். கம் ஆன், டேக் இட். ஆமென். ஒரு பெரிய ஸ்கூலை காமிச்சு இந்த ஸ்கூல் ஒரு பிலீவருடையதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். bless you my brother. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை காமிச்சு இது ஒரு சபையின் விசுவாசியினுடையதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, ஆட்சி அதிகாரத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் போய் அமருவார்கள். ஆமென். கவர்மெண்ட் திங்ஸ்ல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நான் சொல்றேன், கடவுளுடைய பிள்ளைங்க உட்காருவாங்க. உங்க ஜெனரேஷன் உட்காருன்னு சொல்றேன் நான்.
ஆமென். உங்க தலைமுறை நிச்சயமாய் உட்காரும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். உங்க சந்ததிக்காக தேவன் அப்படிப்பட்ட இருக்கைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்க ஜெனரேஷன் போய் அப்படி உட்கார போகுது. ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப ப்ராஸ்பரிட்டினா நாட் ஜஸ்ட் மணி, இட்ஸ் மெனி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்பது பணம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் நன்றா இருப்பதுக்கு பேர் தான் என்னது? செழிப்பு. எல்லாத்துலயும் அவன் எப்படி இருக்க முடியும்? நல்லா இருக்க முடியும். எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். ஆமென். அப்போ இன்னைக்கு ஒரு ஏரியாவில் நீங்க குறைவா இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவையும் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். ஆமென். உங்க பணக்குறையும் மாறும், உங்கள் மனக்குறையும் மாறும். ஆமென். உங்கள் சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும். அதே நேரத்தில் உங்க பேங்க் பேலன்ஸும் சூப்பரா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். சோ சுருக்க வேண்டாம், எல்லாம் அது இருக்குது. ஆனா மேஜரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 80% என்ன கேட்டா, நான் இந்த பயணத்துல நான் படித்தவரை கவனித்தவரை நான் என்ன பார்க்கறேன்னா 80% பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு 2-3 ப்ராப்ளம் தான் திரும்ப திரும்ப இப்ப நான் பார்க்கறேன். ஒன்று பண பிரச்சனை. மனுஷனுக்கு பல சிக்கல் அதில் மலச்சிக்கல் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன சிக்கல் தான் இருக்குது? பணச்சிக்கல். இது முதல்ல பார்க்கறேன். அப்புறமா ரிலேஷனல் ப்ராப்ளம் பார்க்கறேன். எல்லாம் சொல்லுங்க, உறவு பிரச்சனை, உணவு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு பிரதர். 1000 பிரச்சனைலாம் இல்லை பிரதர். 2 அல்லது 3 பிரச்சனைகள் தான் நமக்கு இருக்கு. ஆனா பார்க்கும்போது அது எப்படி தெரியுது? சாதாரணமா சொல்லுவார் பாருங்க, 1000 பிரச்சனைங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும் எனக்கு 1000 பிரச்சனைங்கன்னு? சொல்லியே வர வைக்காதீங்க. 1000 பிரச்சனை இருக்கிற ஆள்லாம் யாருமே கிடையாது. நம்ம அப்படி விவரிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஒரே பிரச்சனையே 1000 வடிவமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேற மாதிரி வந்து கேமரா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஒரே விதமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இது பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி 1000 பிரச்சனை கிடையாது. 2-3 ப்ராப்ளம் தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உங்க பிரச்சனை 1000 கிடையாது, 2-3 தான். பாருங்களேன், ஒரே நேரத்துல பாருங்க 997 பிரச்சனையை நான் கேன்சல் பண்ணிட்டேன். பாருங்களேன். ஹலோ, 1000 பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம் பாருங்களேன். 900 இந்த கூட்டத்துக்கு போய் 997 பிரச்சனை போயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. வேற என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க? எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்துடலாம். ஒன்னு ரிலேஷனல், மாமியார் சரியில்லைங்க, எனக்கு வந்து வாட்ச் இருக்கு பாரும்பீங்க. அதை என்ன இதுல சொன்னாலும் என்ன பிரச்சனை தான்? ரிலேஷனல் ப்ராப்ளம், பணம். இதுல நான் கவனிச்சு பார்த்ததுல என்னன்னா 80% பணம் பிரச்சனையா இருக்கிறதுனாலயே ரிலேஷனல் ப்ராப்ளம் வருது. அக்ரி பண்றீங்களா நீங்க? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. பண பிரச்சனைனாலேயே என்ன வருது? நிறைய நேரம் உறவு பிரச்சனை. டிவோர்ஸ் ஆகி போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிரிந்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது வரைக்கும் அண்ணன் தம்பிங்க ஒன்னா இருப்பாங்க, அப்பா சாவா இருப்பாருங்க. அதுக்கு முன்னாடி பாட்டு எப்படி போடுவாங்க தெரியுமா? முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் அப்பா செத்தவொடனே அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு பாட்டே மாறிடும். என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ வந்து அங்க எது பெரிய இஷ்யூவா இருக்குது? ஃபைனான்சியல் திங்ஸ் பெரிய இஷ்யூவா மாறுது. இப்போ பணம் பிரச்சனைனால உறவுல பிரச்சனை வருது. உறவு பிரச்சனை, இந்த 2 பிரச்சனை வந்ததுனால நோய் தன்னால வந்துருது. நிறைய பேர் டிப்ரெஷன்லயும் நோயிலையுமே முக்காவாசி இருக்குது. காரணம் என்ன? நான் சொல்றேன், உங்கள் மன பிரச்சனைக்கு காரணம் பண பிரச்சனையா இருக்கிறது. அப்போ நீங்க அப்படியே இப்போ ஏதோ பணத்தை பத்தி பேசுறாரு, பணத்தை பத்தி பேசல, வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். I am not talking about money, I am talking about life. ஆமென். அது டக்குன்னு பார்த்தவனே அது மெட்டீரியல் மாதிரி தெரியும். மெட்டீரியலை பத்தி பேசுறாரு அவரு. மெட்டீரியல் பத்தி பேசலாம். talking about life, வாழ்வை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அதை பேசும்போது பணத்தை பத்தி பேசுற மாதிரியே தெரியும். ஆனா அது கூட வெறும் பணம் மட்டுமல்ல, பணத்தின் விஷயங்களோடு பல்வேறு விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தன் வந்து பணத்தை கொடுக்கறான்னா கடவுள் வந்து எப்படி என்ன சொல்றாரு? இவன் வந்து என்னை ஆராதித்தான் அப்படின்றார், இவன் என்னை கனம் பண்ணினான் அப்படின்றார். சார், பணம் தானே கொடுத்தேன், ஆனா ஏன் கனம் பண்ணீங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா பணம்ன்றது வெறும் பணம் கிடையாது. ஒருத்தன் பணத்தை கொண்டு வரதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறான் பாருங்க. அவன் படிக்கிறான், ஒரு வேலைக்கு போறான், ஒர்க் பண்றான். இதோடைய விளைவா அவன் கையில என்ன வருது? பணம் வருது. இப்போ இந்த பணம் அவன் கையில வருதுன்னா வெறும் பணம் கையில வரல, அவன் நேரங்களை செலவு பண்ணியிருக்கான், அவன் திறமைகள் என்ன பண்ணியிருக்கிறான்? செலவு பண்ணியிருக்கிறான். ஸோ நேரங்கள்ல செலவு பண்றதுன்னா என்ன? வாழ்க்கையே செலவு பண்றது.
ஏன்னா வாழ்க்கைன்றது எதனால ஆயிருக்குது? நேரங்களால ஆயிருக்குது. ஒரு மாசம் சம்பளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப் டைம் அதில் செலவு பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் நேரத்தை செலவு பண்ணிக்க, அது விளைவாக தான் என்ன வந்திருக்குது? காசு வந்திருக்குது. இப்போ ஒருத்தர் கொண்டு வந்து காசை கொடுக்குறாருன்னா கடவுள் அதை வெறும் பணமாக பார்க்கல, வாழ்க்கையே ஒப்பு கொடுத்ததா பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் மணி, இட்ஸ் கிவிங் லைஃப். அதனால தான் இந்த காணிக்கை, தசமபாகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பைபிள்ல சொல்லியிருக்கு. கொண்டு வா, பிரிங் அப்படின்ற. கொண்டு வரலன்னா நான் ராஜாவானால் என் கணம், அதாவது பணம் எங்கேன்றதான் எப்படி கேட்கிறாரு? கணம் எங்கேன்றாரு. பணம் வரலன்னு என்ன சொல்றாரு? தம்பி கணம் வரலையே அப்படின்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. நான் சொல்ல கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, கிவிங் இஸ் த மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் மைண்ட். ஆமென். அது வெறும் ஏதோ பைசா பத்தி பேசுறாங்க அப்படின்றது இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வாழ்க்கையே இருக்குது. அது ஒரு ஆராதனைன்றார். அதனாலதான் இயேசு ஆலயத்துல போய் உட்கார்றாரு. இயேசு ஒரு சர்ச் கேதரிங்ல போய் என்ன பண்றாரு? உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பிரசங்கம் பண்ணான்னு கவனிக்கல. ஹலோ, பிரசங்கத்தை இயேசு என்ன பண்ணல? கவனிக்கல. என்னையா கரெக்டா எது பக்கத்துல போய் உட்கார்றாரு? ஆஃபரிங் பாக்ஸ் என்னெல்லாம் வந்திருக்குது? வெள்ளி, தங்கம், சில்வர் எல்லாம் வந்திருக்குது. இப்போ நான் ஒரு ஊழியக்காரரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே, ஆமா ஆஃபரிங் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னம்னா நீ முதல்ல உங்க இருதயம் சாக்காம அவாதான். உள்ள நுழைஞ்ச உடனே ஆமா ஆஃபரிங் பாக்ஸ் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன தோணும்? சும்மாவே வேற மாதிரி தோணும். சொல்லாமலே என்னதான் தோணும்? சொல்லுங்க. ஐயோ எதை சுருட்ட வந்திருக்காங்களே தெரியலன்றதான் தோணும். இதுல நான் பர்பஸ்ஃபுல்லா கேட்கறேன். அதெல்லாம் ரைட்டுங்க, புல்பிட் எங்க இருக்குன்றதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு வாரமா இருந்துட்டு போட்டோம். ஆஃபரிங் பாக்ஸ் எங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இது என்ன வினோதமான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனா இயேசு கரெக்டா எது பக்கத்துல போய் உட்கார்றாரு? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். யாருக்கு இந்த இயேசு வேணும்? இந்த இயேசு யாருக்கெல்லாம் வேணும்? இந்த இயேசு இப்போ வந்தா நீங்க விட மாட்டீங்க. ஆண்டவரே உள்ளத்தை பாருங்க, கழுதி அதை விடு, நீ எவ்வளவு காணிக்க போடுறன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிங்கன்ற. நான் நீங்க கடகடன்னு வாசித்தீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு பிரசங்கியார் அப்படி உட்கார்ந்துட்டு யார் யார் எவ்வளவு போடுறா, எவ்வளவு போட்டாங்கன்றத போடுறத வச்சு கண்டுபிடிச்சுதான் இருப்பாருங்களேன். இது 2000, இவன் போட்டது எவ்வளவு, இவன் 300 அப்படின்றது. ஏன்னா சில பேர்லாம் எக்ஸ்பெக்ட் பாருங்க, கையில பைக்கெட்டில் கை விட்டு நோட்டு எந்த நோட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. புரியல? அவ்வளோ எக்ஸ்பெக்ட்டுங்க. அப்படி தடவி பார்த்து என்ன தாள்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்ட். யாரு கை கட்டுறீங்க? அதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. ஆமா, இயேசு பாருங்க யார் யார் எவ்வளவு போட்டான்னு என்ன பண்றாரு? இதை ஏன் பார்க்கணும்ன்ற நான். இயேசு நம்ம பாட்டு பாடுறோம், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா, எல்லாம் சூப்பரு. ஆனா பிபிலிக்கலா பேசணும், சென்டிமெண்டாவே பேசக்கூடாது. எப்படி பேச? பிபிலிக்கலா பேசணும். We must talking about biblically. இங்க பாருங்க, காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்க்கலாமா? இயேசு எவ்வளவு அழகா ஆராதிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பார்க்க கூடாதா? எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான், அதை பார்க்க கூடாதா? இன்னும் எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார் மகளே, அதை பார்க்க கூடாதா? கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறதை பார்க்க கூடாதா? எத்தனையோ பார்க்கலாம். நான் சொல்றேன், இயேசு எல்லாத்தையும் பார்க்கிறாரு தான். ஆனா ஒருத்தன் இருதயத்தை பார்க்கணும்னா காணிக்கை பெட்டியை பார்க்கணும்ன்றார். ஆமென், ஆமென். ஏன்னா காணிக்கை பெட்டியை பார்த்தாதான் அங்க இருக்கிற மக்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நான் சொல்றேன், மணின்றது சும்மா ஏதோ பணம் அப்படி கிடையாது. உங்க இருதயத்தை அழகா காட்டக்கூடிய கண்ணாடி பணம். ஆமென். ஒரு ஆளை பத்தி தெரியணும்னா கொஞ்சம் காசை கொடுத்து பாரு, கொஞ்ச நாள்ல ஆள் வெளியில வருவாரு. ஆமென். இதுவரை வெளிப்படாத அபிஷேகம், இதுவரை வெளிப்படாத தன்மெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ மணின்றது வெறும் மணி கிடையாது. பணத்தை பத்தி பேசுறாங்க, பணத்தை பத்தி பேசுறாங்கன்னா வெறும் பணத்தை பத்தி பேசல. அந்த பணத்தோடு வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது, இருதயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, எண்ணங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தீர்மானங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்கள் ஆவிக்குரிய அளவுகோலாகவே அது இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்பது
ஒரு மனிதனின் ஆவிக்குரிய அளவுகோலா இருக்கிறது. ஆமென். இப்ப இயேசு இதை எப்படி சொல்றாரு? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆள் இறங்கி இருக்கிறார், ஆனா பர்ஸ் இன்னும் இறங்கல. ஆமென். பேப்டிசம் எதுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு? ஏன்னா நம்ம அதை வெளியில வச்சுட்டு தான் உள்ள முங்குறோம். அதனால இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு தெரியுமா? உங்க பர்ஸுக்கும் ஒரு பேப்டிசம் கொடுக்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸை வச்சிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நான் என்னை தந்து விட்டேன் அப்படின்றாரு. தம்பி பர்ஸ் வெளியில இருக்கேன்றாரு அவரு. ஏன்னா நம்ம கையை தூக்கிட்டு போயிட்டோம். தந்தேன் என்னை, அவர் சொல்றாரு பையையும் தூக்கிட்டு வான்றாரு. தம்பி கையை தூக்குனதுனால இருக்கட்டும், கையை தூக்குனதை வச்சு நம்ப முடியாது. நீ எப்ப பையை தூக்குறியோ அப்பந்தான் உன் இருதயம் இங்க வருதுன்றார். அது வரைக்கும் வரலன்றார். ஆமென். அதான் மார்னிங்ல சொன்னேன். பணக்காரன் ஓடி வர்றான், முழங்கால் போடுறான், நல்ல போதகரேன்றான், வல்லவரேன்றான், கட்டல் எல்லாம் கை கொண்டன்றான். ஏசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. பணம்னே ஆள் காணும். இதுக்கு முன்னாடி நீ முழங்கால் போட்டது என்ன, ஆராதனை பண்ணது என்ன, 10 கட்டளை பத்தி பேசினது என்ன, சின்ன வயசுல இருந்து எனக்கு 50 வசனமும் தெரியும்ன்றான். சிம்பிளா ஏசு சொன்னாரு, கொஞ்சம் கொண்டு வான்ற உடனே ஆள் கிளம்பிட்டான். அப்போனா என்ன அர்த்தம்னா, வெறும் ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பைபிள் வந்து மணி வர்சஸ் காட் அப்படின்றார். பைபிள் வந்து காட் வர்சஸ் சைட்டான் அப்படின்னு இல்லை. பாருங்க, கடவுளுக்கு ஈக்குவலா சாத்தானே பைபிள் என்ன பண்ணல, சொல்லல. ஆனா கடவுளுக்கு ஈக்குவலா மனிதர்கள் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பேர் என்னது? பணம். ஏன்னா பணம் இருந்தா இவன் கடவுளே உருவாக்குவான். ஆமென். கொஞ்சம் காசு செலவு பண்ணி இவனுக்கே தேவையான கடவுளை என்ன பண்ணிடுவான், கிரியேட் பண்ணி இதான் என் கடவுள் அப்படின்றான். அதனாலதான் பழைய இதுல சொல்றாங்க, காசே தான் கடவுளடா, அது அந்த கடவுளுக்கும் தெரியுமாடா அப்படின்ட்டுலாம் ஏன் தத்துவங்கள் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பணம்ன்றோம் ஈஸியாக. பணம் இல்லைங்க, பணத்துக்கு பின்னாடி பல்வேறு ஒயரிங்ஸ் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் அதனோட இணைக்கப்பட்டிருக்கிறதுன்றது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதனால தான் ஏதோ பணத்தை பேசுகிறாங்க, செழிப்பை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு லோ ஆக்கிறோம். சரி, பரிசுத்தை பற்றி பேச மாட்டீங்களா? பணத்தை பற்றி பேசும்போது தான் உண்மையான பரிசுத்தம் வர ஆரம்பிக்கும். சேலஞ்ச் பண்ணுறேன் நான் உங்களை. ஆமா ஆமா, ஏன்னா நிறைய பரிசுத்தவான்கள் நான் பார்த்துட்டேன். கடைசியில் எங்க நிற்பாங்க தெரியுமா? பிரதர் காசு, ஒருத்தர் அம்புடு திட்டி பேசுறாரு, நாங்கள் பணம் தான் முக்கியம் அல்ல, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. நான் சொன்னேன், போகும்போது காணிக்கு மட்டும் கொடுக்காதீங்க, அடுத்த மீட்டிங் உங்களுக்காகவே நடத்துவார். இப்படித்தான் ஒரு சபையில் போயிருந்தேன், ஊர் பேரை மட்டும் சொல்றேன்னு அந்த ஊர் பக்கத்துல பாரு, இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் ஆளே சொல்லிடுவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கடைசியில் பார்த்தீங்க எங்க வந்து நிற்கும் மணி. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பத்தி பேச வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, லெட்ஸ் டாக் அபவுட் மணி. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பற்றி. என்னைக்கு தேவனுடைய சபை தாராளமா பேசுதோ அன்னைக்கு தான் சபை செழிக்க ஆரம்பிக்கும். ஆமென் ஆமென். நல்லா தட்டுங்க. ஏன் அப்படி தட்டுறீங்க? ஆமென். பணத்தை பத்தி பேசணும். அந்த ஆளை ஒரு மாதிரி பாக்குறது, என்ன பேசுறாரு பாருங்க. ஆனா ஃபுல் டைம் எதுக்கு தான் வேலை? அதுக்காக தான் வேலை. நான் ஒரு சர்ச்சில் போய் கேட்டேன், 2 செய்தி எனக்கு இருக்கு, ஒன்று பரலோகம், இன்னொன்று பணம், எதை பத்தி பேசணும் அப்படின்னு. ஜனங்கள்லாம் பரலோகம் வரலோகம் வரலோகம் அப்படின்னாங்க. ஏய், உன் ஆவிக்குரியது எனக்கு தெரியும், எம்புடு பார்த்துருப்போம். கடைசியில் பாருங்க, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க? பணம் பணம் பணம். அது எப்படி வரும், என்ன பண்றது, அதுக்கு என்ன செய்யறது, யாரை மிதிக்கிறது, யாரை கெடுக்கிறது, புத்தி பூரா அப்படி போயிடுச்சு பாருங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு வந்தவங்களாம் இப்போ பணத்துக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? டிவைன் ப்ராஸ்பரிட்டி தெரியல பாருங்க. நான் இதை பேசினேன்னா கெட்ட மனது கூட இன்னைக்கு நல்ல மனதா மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது இந்த இடத்துல. ஆமென். ஓ மை ஃப்ரெண்ட், நிறைய பேர் பாதையே மாறி போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இத கர்த்தர்ட்ட இருந்து எப்படி பெறதுன்னு தெரியாததுனால, இந்த கர்த்தர் எப்படி தர்றாதுன்னு தெரியாததுனால, இத பற்றிய போதனைகளை சபையில செய்யாததுனால
இதை குறித்த எந்த காரியங்களும் எடுத்து யாராவது பேசினா உடனே அந்த ஆள் மேல கல்ல தூக்கி போட்டுருவாங்க. ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். அப்போ கேட்குறாங்க, நீங்க என்ன ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரா? எஸ், ஐ எம் நாட் அ பாவர்ட்டி ப்ரீச்சர், ஐ எம் அ ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். ஆமென். நான் தரித்திரத்தை பேச வரவில்லை, நான் செழிப்பை தான் பேச வந்திருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லெட்ஸ் டாக் அபவுட் மணி. நல்லா சொல்லுங்க, பணத்தை பற்றி தாராளமா பேசுங்க. ஆனா நம்ம கல்ச்சர்லயும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த பணத்தை பற்றி மட்டும் நம்ம பேசவே மாட்டோம். பிரதர் அதை நீங்க அப்படின்றோம். பிரசங்கம் பண்றதும் பண்ண மாட்டோம். ஒருத்தர் சொல்றாரு, எங்க சபையில இந்த கொடுக்கறதெல்லாம் பத்தி நீங்க பேசுங்களேன் அப்படின்றாரு. நான் சொன்னா, நான் பேசிடுவேன், 50 பேர் எனக்கு கொடுத்துருவான், பரவாயில்லையா பாஸ்டர் அப்படின்றாரு. சரி, நான் ஒரு நாள் கத்து தரலாம், அது தப்பு கிடையாது. இப்ப கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, will do that. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க பேசணும். இவங்க என்னன்னா, இவர் கல்லறிலாம் இவர் வாங்கிக்கிட்டோம், நம்ம மேல என்ன பண்ணக்கூடாது, நாங்க மாசற்ற, நாங்க எதை பத்தி பேசுறது இல்ல, பணத்தை பத்திலாம் நாங்க பேசுறதே கிடையாது. நாங்கள் ஆத்துமாக்களை பற்றி பேசுகிறோம், நாங்கள் ஜனங்களை பற்றி பேசுகிறோம், நாங்கள் ரட்சிப்பை பேசுகிறோம். ஐயா, அதெல்லாம் பேசுறதுக்கு தான் இது வேணும். இது இல்லைன்னா அது பேசவே முடியாது. பாருங்க, ஃபுல்லா கவனிக்கணும். சும்மா ஓரத்தில் ரட்சிப்பு பிச்சிப்புன்னு போயிட்டு இருக்க கூடாது. முழுசா விளங்காம எதையாவது பேசிட்டு இருக்குது கூடாது. ஆமா, ஒரு கன்வென்ஷன் உங்களுக்கு வரணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படாவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அப்போ ரட்சிக்கப்படுதல் அப்படின்ற சீனை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா அப்படி வாங்க, ட்ரைஸ் அவுட் பண்ணி அப்படி வாங்க. ஒருத்தர் என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குது? அனுப்பப்பட வேண்டியிருக்குது. எப்படி சும்மா அனுப்பிடலாமா? சும்மா அனுப்பிடலாமா? சில இடத்துலலாம் மிஷினரிகள் சம்பளத்தை கேட்டால் கண்ணீரே வருது. 3000 கொடுத்தாங்க, 7000 கொடுத்தாங்க. ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பத்த மாட்டுக்கு. அவன் பாருங்க, அப்படியே கத்தருக்காக நீ அப்படியே வாழுன்னு அவனை அப்படியே வச்சு விட்டோம். சரி, வாட் எவர் இப்போ அனுப்பணும்னா எப்படி அனுப்புறதுன்ற நான், we need money. எல்லாம் சொல்லுங்க, மணி. இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணதுக்கு என்ன வேணும்? இலவசமா பண்ணிடலாமா? பண்ண முடியாது. இந்த ஹோட்டல்ல இந்த ஹால் எடுத்து நடத்துறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பஸ்ல போனீங்கன்னா என்ன வேணும்? ரட்சிக்கப்பட்ட கண்டக்டரே இருந்தாலும் உங்ககிட்ட என்ன கேட்பாரு? அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஒரு டிக்கெட் கொடுங்க சொல்லி பாருங்களேன். அவர் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், காசை கொடுங்க. அல்லேலூயாக்கு அல்லேலூயா சரியா போயிட்டு, பிரைஸ் தி லார்டுக்கு பிரைஸ் தி லார்டு சரியா போயிட்டு, டிக்கெட்டுக்கு ஆசை கொடுத்தா கேட்பாரு. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் போட்டுலாம் வாழ முடியாதுங்க. ஹோட்டல்காரன்ட்ட சொல்லி பாருங்க, அல்லேலூயா ஒரு ஆவிக்குறி கூட்டம் நடத்தலான்னு இருக்கிறோம், ஜோன் பை த பார்க்கு சொல்லி பாருங்களேன். எங்கள் ஊர்லலாம் விட உங்கள் ஊரில் தான் காஸ்ட்லி அதிகம். நாங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணதை விட இங்கே தான் கூடுதல். 1000 ரூபா ஃபீஸுன்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஆளுக்கு 1800 ரூபா செலவு பண்ணுறோம். நாங்கள் 1800 rupees ஒரு ஆளுக்கு செலவாகுது. எல்லார்ட்டையும் 1000 வாங்கி இவர் எவ்வளோ பெரிய ஆள் ஆயிடுவார். இந்த தரித்திரத்தில் தீய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உடனே கணக்கு போடுது. 150 பேர் வந்திருந்தார்கள், 150 பேர் 1000 என்றால் 1.5 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது. புத்தி பூரம் கெட்டு போயிடுச்சு பாருங்களேன். அதான் தரித்திரம்ன்ற. நான் மறுபடியும் சொல்றேன், காசு இருக்கிறது காசு இல்லாத பற்றியும் நான் பேசல. ஒரு ஏழ்மை சிந்தை இருக்கு பாருங்க, அது உடையணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அந்த மனதில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போக வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அப்போ பணத்திலே ஒருவர் அடைகிற விடுதலை என்பது சாதாரணமான விடுதலை இல்ல. நான் சொல்றேன், எவ்வளவு பணம் வந்தாலும் ஒருத்தர் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும்னா அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்கிறார். ஆமென். The person was a powerful weapon in the kingdom of God. சும்மா கிடையாது அது.
அதனாலதான் பாருங்க, இயேசு பேசின ஊமைகள் 38 ஊமைகளை ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணி 38 ஊமைகளில் 16 ஊமைகள் மணியை பற்றியும் மணி ஹேண்டில் பண்றது பற்றியும் இயேசு பேசியிருக்கிறார். எவ்வளவுங்க? 38ல 16னா எத்தனை சதவீதம் நீங்க கணக்கு பண்ணி சொல்லுங்க. 3ல ஒரு பங்கு எதை பத்தி பேசியிருக்கிறாரு? இந்த வேதத்துல 500 வேர்ட்ஸ் ஃபெய்த் பத்தி இருக்குது. விசுவாசம் அப்படின்ற வார்த்தை 500 முறை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெபம், பிரேயர்ஸ் சேம் 500 டைம்ஸ் இருக்கு. ஆனா பணம், பொருள் அதை பற்றி எத்தனை வார்த்தை இருக்கு தெரியுமா பைபிள்ல? 2300 வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பணத்தை பற்றி பேசினா தப்பு, பணத்தை பற்றி யாராவது பிரசங்கம் பண்ணா தப்பு. ஆனா அம்புட்டு பிரச்சனை கடைசியில் எங்க வந்து நிற்கும்? ஒரு சர்ச்சில் வர்ற இஷ்யூஸ், ஒரு மினிஸ்ட்ரியில் வர்ற இஷ்யூஸ், ஒரு ஃபேமிலியில் வர்ற இஷ்யூஸ். ஏன்? பாலிடிக்ஸ்னால இன்னைக்கு என்னதுதான்? மணி 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 மணி. அப்போ இதை பற்றி பேசுவதற்கு இதை விட சரியான நேரமும் இல்லை, சரியான இடமும் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணத்தை பற்றி வெக்கம் இல்லாம பேசுங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் உதவிக்காக வருவாங்க. சொல்லுவாங்க, ஏங்க யார்கிட்டயோ போய் எனக்கு செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு போய் நிக்க முடியுது உங்களால, இதை எப்படி தேவன் தராருன்னு ஏன் உட்கார்ந்து உங்களால கேட்க முடியல? இதுக்கு போய் நிக்க முடியுது பாருங்களேன். அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களான்ட்டு. இது என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல வர்ற மாற்றம் வாழ்க்கையில 80% பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடும். அதனால ஏதோ ஒரு சும்மா ஏதோ ரோட்ல போற ஏதோ ஒரு சாதாரண சப்ஜெக்ட் எடுத்து பேசணும் நீங்க நினைக்காதீங்க. இட்ஸ் a மேஜர் சப்ஜெக்ட். ஆமென். இயேசு பேசின அதிக விஷயங்கள் பணத்தை கையாள்றதை குறித்து. வேதம் பேசின அதிக வேத வசனங்கள், அதிகமான வசனங்கள் பணத்தை குறித்து. பாருங்க, இதெல்லாம் எந்தெந்த இது ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கு, எல்லாம் 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 டாக்குமெண்ட்டாக உட்கார்ந்து படித்து 10 வருஷம் இதில் ட்ராவல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன் நான். சும்மா ஏதோ பணம், ஏதோ செழிப்பு அப்படி கிடையாது. இது உண்மையா? இதுதான் வேத வசனம் சொல்லுதா? இதை சொன்னா எல்லாருக்கும் வேலை செய்யுமா? அமெரிக்கர்கள் மட்டும்தான் செழிப்பாங்களா? இந்தியர்கள் செழிக்க மாட்டாங்களா? இது எல்லா இடத்துலையும் வேலை செய்யுமா? ஒர்க் பண்ணுமா? என்ன அது? ஏன் சிலர் மட்டும் அப்படி ஆகுறாங்க, ஏன் சிலர் ஆகுறது இல்லை? இதெல்லாம் உட்கார்ந்து இரவும் பகலும் இதையே தியானிச்சு சில மேட்டர் என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை தான் இப்போ உங்க மேல கொட்டுன்னு கொட்டும்படிக்கு இந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, லெட்ஸ் டாக் அபவுட் மணி. எல்லாம் சொல்லுங்க, எந்த வெட்கமும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல். எல்லாம் சொல்லுங்க, எந்த வெட்கமும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல். லெட்ஸ் டாக் அபவுட் மணி. ஆமென். யாராவது பணத்தை பத்தி பேசணும் ஒரு மாதிரி குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க. வாவ், விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி பார்க்க ஆரம்பிங்க. யாராவது பணத்தை பத்தி பேசணுன்னே இவங்களுக்கு வேற டாபிக்கே இல்லை போல, ரொம்ப அப்படி யோசிக்காதீங்க. வாவ், சூப்பர், கரெக்ட், லெட்ஸ் டாக் அபவுட். ஏன்னா வேதம் எதை அதிகம் பேசுகிறதோ அதை ஒருவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆமென். இயேசு எதை அதிகம் பேசினாரோ அதை ஒருவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். பாருங்க, நம்ம எந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறதுக்கு வெக்கப்படுறோமோ, கூச்சப்படுறோமோ, கடைசியில பாருங்க அதுல தான் நம்ம பிரச்சனையில இருப்போம். செக்ஸ் பத்தி சபையில பேசியிருக்கிறோமா? நோ. அதான் சொல்றேன், வாழ்க்கையை தவிர மீது எல்லாத்தையும் பேசுவோம். கருப்பு குதிரை, மஞ்சள் குதிரை, பச்சை குதிரை, வானத்திலே ஓடுகிறது, எவன் எவனை பெற்றான், இதிலே ஓட்டிட்டுமே தவிர லைஃப் என்ன பண்றது இல்ல, பேசுறத கிடையாது. இப்ப இதெல்லாம் யாரு பேசுறா? நித்யானந்தா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. பாருங்க, தீவே வாங்கிட்டேன்றாங்க. ஆழ்ந்து கவனியுங்கள், செல்வத்தை கவரும் நுட்பத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன்றார். ஏன் தெரியுமா? சபை அதை பேசல. யாராவது அப்படி பேசினாங்க, போடுறா அனில் கவுடாவுக்கு ஒரு வீடியோவை அப்படின்ட்டா. யாராவது ஒருத்தர் அதை எடுத்து இல்ல அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒரு மீட்டிங்ஸ் நடத்திட்டாங்க, வச்சுட்டாங்கன்னா வச்சு சேர்ந்தால். ஆனா ஃபுல்லா இதுக்குதான்,
இவர் செய்யறதும் ஒன்றும் வசனம் கெட்டு போகிறதுன்றதுக்கு இல்லை, நமக்கு வரலன்றதுக்கு. அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது? பணம் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சபை பெருசாயிட்டுனா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்தா நிறைய காணிக்க வந்துடும். இங்க சுத்தி நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நனையுதுன்னு ஓனாயி. தெரியுமா அந்த பழமொழி உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் நீதிமொழிகள் தான் தெரியும், ஏன்னா நீங்க அற்புதமான ஜனங்கள். ஆடு நனையுதுன்னு ஓனாயி கவலைப்பட்டுச்சான். உங்களை திட்டுறான்னா, உங்களை விமர்சிக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஏன்னா எனக்கு அவனுக்கு வரமாட்டேங்கன்றது தான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஒன்றும் சத்தியத்துக்காகலாம் நிக்கல, சும்மா அப்படி காட்டிக்கிறது. நாங்க we are stand for truth. நமக்கு நல்லா தெரியும் எதுக்கு நிக்கிற, நீ என்னென்ன டைப்ல மூஞ்ச வைப்ப, எப்படி எப்படிலாம் முழிப்ப, எல்லாம் தெரியுன்ற மாதிரி. அதான் உண்மை. அப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க போனாலும் ரூட் எதுல இருக்குது? அதனாலதான் the love of money is the root of all evil. Money is not a evil. எல்லாம் சொல்லுங்க, பணம் தீமையானது அல்ல. சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். பணத்துக்கு கேட்கட்டும். ஆமென். பணமே நீ ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நாள் உன்னை கெட்டவன்ட்டே சொல்லிட்டேன். நீங்க கெட்டவன் சொன்னதுனால தான் அது உங்ககிட்ட வரல. ஏன்னா ஒரு ஆளை திட்டிகிட்டே இருந்தா அந்த ஆள் எப்படி உங்ககிட்ட வருவாரு? நான் எப்பவுமே சொல்லுவேன், யூ cannot attract what you criticize. நீங்க எதையாவது ஒன்ன விமர்சிக்கிட்டே இருக்கிறீங்க, திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது உங்ககிட்ட வராது. உங்ககிட்ட வரணும்னா அதை குறித்து நல்லதா பேசணும். காலைல வந்து நான் பிரசங்கமே ஆரம்பிக்கல, தங்கமும் வெள்ளியும் கோல்டும் கோட்டும் வந்து நிறைஞ்சிருக்குதுன்னா ஒன்றை கனமாய் பேசும்போது அது உங்களிடத்திலே வர ஆரம்பிக்கும். ஆமென். அது கெட்ட செய்தி. அப்போ இந்த பணத்தை பத்தி பேசுறாங்க, பணத்தை பற்றி செழிப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா சாதாரணமான விஷயத்தை பத்தி என்ன பண்ணல, பேசல. இருதயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பரிசுத்தம்னா என்னதுங்க? எது பரிசுத்தம் சொல்லுங்க? இந்த வெள்ளையா இருக்குதா? இந்த சேருக்கு கூட தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கு, இது பரிசுத்தமான சேருமா? என்னங்க ஒயிட் கலர்ல போட்டிருக்கு, இப்போ என்ன சொல்லிடலாம்? இது பெந்தேகோஸ்தே சேருங்க. கண்டிப்பா அந்த சேர் பரலோகத்துக்கு போகும், ஏன்னா வெள்ளை கலர்ல என்ன பண்ணிருக்கு, போட்டிருக்கு. அப்படி சொல்லிட முடியுமா என்ன? வாட் இஸ் ஹோலினஸ்? இருதயங்களுக்குள் நடக்கும் நிஜமான மாற்றங்கள் தான் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமென். ஆமா, இவர் சட்டியை வந்து வெளியிலேயே தேய்க்கிறியப்பான்றார் இயேசு. பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது கழுவு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்றார். அங்கேயும் வெள்ளை தான் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ the love of money is the root of all evil னா அப்ப அதை டீல் பண்ணுமா வேண்டாமா? எல்லா தீமைகளுக்கும் ஒரு மனுஷன் பணத்தை பற்றி வைத்திருக்கும் தவறான அறிவுதான் காரணம், தவறான அணுகுமுறை தான் காரணம்னா அப்ப எதை டீல் பண்ணணும்? மணினா என்ன, அது எப்படி கடவுள் தராது, எப்படி ஹேண்டில் பண்றது மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்ப இந்த ரூட் ஆல் ஈவில்ன்றது எல்லா நன்மை என்று மாற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். அப்போ எப்படி அந்த அதுதான் தீமைக்கு வேறா இருக்குதுன்னா அது எப்படி வருது பாருங்க. எல்லா தீமைக்கும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா தீமைக்கும். இது மட்டும் கரெக்டா ஆச்சுன்னா எல்லா நன்மைக்கும் காரணமா மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா தீமைக்கும் ஊர்ல இருக்கிற அம்புட்டு கெட்டதையும் இவன் தான் பண்றான்னா அந்த ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டா என்ன ஆகும்? ஊர்ல இருக்கிற அம்புட்டு நல்லதே அந்த ஆள் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றேன், பணத்தை பற்றிய உங்கள் அறிவு ரட்சிக்கப்பட்டால் எல்லா நன்மைகளும் உங்களிடத்திலிருந்து வர ஆரம்பித்து விடும். நீங்க ஜனங்களை உண்மையா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. பணம் உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லைன்னு வைங்களேன், ஏழை பணக்காரன் எல்லாரையும் நிஜமா நேசிப்பீங்க. ஆனா இப்ப நீங்க எதுக்கு நேசிக்கிறீங்க? ஆள் எப்படி இருக்கிறார்? எப்படி 1 லட்ச ரூபா தசமமாக வரும்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு மட்டும் 10 வாட்டி பர்த்டே விஷஸ். ஆனா ஒரு அதே இடத்துல தான் இன்னொருத்தர் இருப்பார், அவர் ஒன்றும் பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்? ஏன் தெரியுமா? பணத்தை வச்சுதான் எல்லாம் டிசைட் பண்ணப்படுது. அப்போ இதுல ஒரு பெரிய விடுதலை தேவைப்படுது. என்ன விடுதலை? நான் பணத்துல மட்டும் விடுதலை அடைஞ்சு, பணத்துல இருந்து விடுதலை அடைஞ்சுன்னா பணம் இல்லாம இருக்கிறது இல்லை, பணத்தை பற்றி என் அணுகுமுறையை மாற்றி
பணம்ன்றது தேவன் தருகிற ஒரு மேட்டர் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஜனங்களை உண்மையா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. Actually, love people, use money. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களை நேசிங்க, பணங்களை பயன்படுத்துங்க. சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, love people, use money. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? love money, use people. எல்லாரையும் எதுக்கு பயன்படுத்தணுமோ நல்லா பயன்படுத்தி சக்கையை புழிஞ்சு தூர போட்டுருக்கு. பணம் பந்தியில், குணம் குப்பையில். இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா இந்த ரூட்டை நம்ம டீல் பண்ணாம இருக்கிறோம். அப்போ பணத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா ரூட்டை டீல் பண்றோம்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேர்ல வேலை நடக்குது. ஆமென். இன்னைக்கு கொண்டாந்து மக்கள் கொட்டினாங்கன்னா இன்னும் குட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம்னா உள்ள வேர்ல ஏதோ போய் ஒன்று அடிக்குது, வேர்ல போய் ஏதோ ஒன்று வேலை நடக்குது. ஆமென். நான் ஏதாவது காணிக்கணிக்க எடுத்தேன்னா உங்க கண்ணு முன்னாடி தான் வைரமும் தங்கமும் பணமும் உங்க கண்ணு முன்னாடி தான் வந்துச்சு. யாராவது கொடுங்கன்னு சொன்னேன், நான் ஒண்ணுமே சொல்ல. எப்படி வந்துச்சு? ஏன்னா வேர்ல வேலை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ ரொம்ப ரூட்டான ஒரு மெசேஜஸ் தான் பணத்தை பற்றிய செய்திகளாய் அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரூட். ஆமென். நாம எதை பத்தி பேசுறோம்னா எல்லா நன்மைகளுக்கும் ஒன்று ரூட்டா இருக்க முடியும், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான திங்ஸ் தான் மணி. So God versus not Satan, God versus money. எல்லாம் சொல்லுங்க, மணி. ஆமென். அப்ப இது என்ன, இது எப்படி வருது, இது எப்படி உண்டாகுது, பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது, இப்படின்ற கிளாரிட்டி எந்த மனுஷனுக்கு வருதோ, நான் சொல்றேன், பணத்தை பற்றிய தெளிவுடைய மனிதர் வாழ்க்கையில 80% வெற்றியை அடைந்து விட்டார் என்று அர்த்தம். 80% அவரு சூப்பரா போயிட்டார். ஆனா இதுல வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிசினஸ் பண்ணாலும் அங்க பிரச்சனையா இருக்கும், ஊழியம் பண்ணாலும் பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கையில எது பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, ஃபேஸ் பண்ணிட்டே அவர் இருப்பார். இது மட்டும் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இது ஒருத்தர் சொன்னார், உங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னாரு. ஓகே, ஏன் அப்படி? இல்லை, உங்க கூட சேர்ந்தா கஷ்டம் இல்லாமல் இருக்கலாமே. அப்போ நான் சொன்னேன், அப்போ உட்காந்து பேசுகிறேன் நான், இப்போ நாளைக்கு ஒரு 10 கோடி ரூபா உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இதை யோசிப்பீங்களா அப்படின்னா அவர் சொல்றார், யோசிக்க வேண்டியதான் பிரதர். அப்போ ஒரு தரிசனத்துக்காக, ஒரு அழைப்புக்காக, ஒரு நோக்கத்துக்காக கூட நம்மளால போய் நிக்க முடியாம போறதுக்கு எது காரணமா இருக்குது? பணத்தை தேவன் தராருன்ற புரிதல் நமக்கு வராததுனால இப்ப நம்ம முடிவுகளே எதுக்காக தான் எடுக்கிறோம்? வாட் பேஸ்ட் டிசிஷன்ஸ் we are making அப்படின்னு கேட்டா எப்படிதான் எடுக்கிறோம்? பணத்தை வச்சு தான் எல்லா முடிவுகளும் அங்க எடுக்கப்படுகிறது. அப்ப நான் சொல்றேன், இதுல ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வரட்டும். ஆமென். இதுல ஒரு பெரிய வெளிச்சம் வரட்டும். பாருங்களேன், பாருங்க, இதுல மட்டும் ஒருத்தருக்கு பெரிய தெளிவு வந்ததுன்னா அடிச்சு சொல்றேன், 80% உங்க வாழ்க்கை சுகமா இருக்க ஆரம்பிச்சு. ஜனங்களை உண்மையா நேசிப்பீங்க, யாரையும் பார்த்தாலோ யாரையும் பேசினாலோ நிஜமா சிரிப்பீங்க, நிஜமா அவங்களோட அன்பு செலுவீங்க. இவர்கிட்ட கொஞ்சம் கூடுதலா சிரிப்போம் அப்படின்ற இது உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம எல்லாம் நம்மளை இது ஆளுகை செய்துட்டு இருக்குது நமக்கே தெரியாம, இது நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்குது நமக்கே தெரியாம, இது நம்மளை போட்டு எல்லாம் ஏதோ நெருக்கி வச்சுக்கிறதுக்கு. நான் சொல்றேன், இதுல இருந்து ஒரு விடுதலை வருவதாக. ஆமென். இதுல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியான ஒரு வெளிச்சத்தை உங்க மேல கொண்டு வந்து போடுறாரு. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். அவராலே வருகிறது. இத ஒரு பாஸ்டரால நம்ப முடியல. அதான் நான் காலைல சொன்னேன், உங்களுக்கு அப்படி வருது, எப்படி வருது? நான் சொன்னேன், இதுல இருந்து தான் ஏன் எனக்கு வருதுன்னா, அவர் சொல்றாரு, விளையாடாதீங்க பாஸ்டர், நான் பிராக்டிகலா கேட்க அப்படிங்காரு.
விளையாடாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், ப்ராக்டிக்கலு. வெள்ளக்காரன் வெளிநாடு அந்த மாதிரி ஏதாவது காடு இருக்கா? காடு தான் இருக்காரு, காடு இல்லையா? ஏன்னா இன்னும் வெளிச்சம் அடிக்கல. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய கிளாரிட்டி, ஒரு பெரிய அஷூரன்ஸோட இந்த இடத்துல இருந்து நீங்க போக போறீங்க. What clarity, what kind of assurance, richness and honor. Amen. Both richness and honor come from you. Hallelujah. Makatala brekete. என் தேவன் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் தேவன் தான் செழிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் தேவன் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். He is a source of every good things. எல்லா நன்மைகளுக்கும் அவரே ஊற்று, எல்லா நன்மைகளுக்கும் அவரே காரணர். ஓ makatala brekete. The lights உள்ள வந்தாலே பரிசுத்தமாயிடுவீங்க. The teaching of money is a teaching of holiness. பணத்தை பற்றி பேசுவது என்பது பரிசுத்தத்தை பற்றி பேசுவதுன்ற நானு. நீங்க பிரிச்சிட்டீங்க, பிரிக்காதீங்க. கடவுள் தருவார்னு நினைக்காத வர, கடவுள்கிட்ட இருந்து பெற முடியும்ன்றத நீங்க புரிஞ்சிக்காத வர, நீங்க எவனையோ ஒண்ணு கெஞ்சுவீங்க, இல்லைன்னா மிஞ்சுவீங்க. இல்லையா? ஒண்ணு காலை பிடிப்பீங்க, இல்லைன்னா குடுமியை பிடிப்பீங்க. ஒண்ணு மிரட்டி கேட்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கெஞ்சுவீங்க. இந்த கேட்டகரியில தான் நீங்க வாழணும். ஆனா இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா deliverance. This is the day of deliverance. This is the day of deliverance. இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். ஆமென். எவனும் இல்லை சார், அவர் தான் உயர்த்துறாரு. ஆமென். Both richness and honor come from you. ஒரு ஆடு மேய்க்கும் தாவீது வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. அவன் சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வருகிறது. ஓ ஓ ஓ, இந்த நம்பிக்கை, இந்த புரிதல் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, not only richness and honor, every good gifts is come from above. Amen. Amen. James 1:17. Every good gifts, நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவற்றிலிருந்து வருது. ஓ மாகா லா பிரேசே. இது வந்துச்சுன்னா கொண்டாட ஆரம்பிச்சிடுங்க வாழ்க்கையில. ஆமென். பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. இதை தருகிற தேவனை நான் அறிந்து விட்டேன். இது அங்கிருந்து தான் வருது எல்லா நன்மையும். நான் சொல்றேன், this is a secret of my life. என் வாழ்க்கையிலும் சிறிதோ பெரியதோ, whatever be, எனக்கு வரக்கூடிய இடம் எனக்கு தெரியும். ஆமென். என்ன நேத்துக்கு டக்குன்னு 10 லட்சம் ரூபாய் விதைச்சிட்டீங்க அப்படின்றாங்க. அதான் சொல்ல, நான் பெங்களூர்ல வந்து எடுத்துட்டு போறதுக்கு வரல, பெங்களூருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா ராஜ்யம் எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? எவன் கொடுத்துட்டு போகணும் நினைக்கிறானோ அவன் எடுத்துட்டு போவான். That's a kingdom. ராஜ்யம் மாதிரி ஜோக் அடிக்கிறது வேற எதுவுமே கிடையாது. கிங்டம் வந்து பயங்கரமா ஜோக் அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால பாலேங்கி சொல்றாரு, வீடு வந்து கொடுத்தேன், கார் வந்து கொடுத்தேன், எல்லாத்தையும், மனைவியை தவிர எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையுமே கொடுத்தேன், கொடுத்து பார்க்கிறேன், என்னால ஏழையாக முடிய மாட்டுக்கு, இந்த தேவன் என்னை ஏழையாக விட மாட்டுக்காருன்ற. அவர் சொல்ற, I am trying to poor அப்படின்றார். நான் ஏழையாகிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்றாரு. ஆனா என்னால என்ன பண்ண முடியல, ஆக முடியல. அப்பதான் கொஞ்சம் காசு வந்திருக்கும், கொடுத்துருவோம். பார்த்தா திருப்பி வருது சார். எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா இருதயம் இப்ப டியூன் ஆயிடுச்சு. என்ன டியூன் ஆயிடுச்சுன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருது. ஆமென். ஓரல் பாருங்க, வெற்றி பெற்ற எல்லார்கிட்டையும் இந்த சீக்ரெட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓரல் ராபர்ட்ஸ், போன சண்டே நான் அதான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். The 3 important principles. ஓரல் ராபர்ட் வாழ்க்கையே மாற்றின 3 முக்கியமான பிரின்சிபிள்ஸ். அதான் போன ஞாயிற்றுக்கிழமை பேசினேன் நான். அவர் சொல்றாரு, first understand that God is the only source for all good things. He is your source. அவர்தான் உன் ஆதாரன்றதை என்ன பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டேன்னா எவன்ட்டையும் போய் கெஞ்சவும் வேண்டியதில்லை,
மிஞ்சவும் வேண்டியதில்லை. மனிதர்களை மதிக்கலாம், அன்பு செய்யணும், நேசிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் துட்டு கிடைக்குமா, துட்டு கிடைக்குமா, நோட்டு கிடைக்குமான்னு அசிங்கமா கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட நாம் கீழே இறங்கி அப்படி போக மாட்டோம். மதிப்போடு வாழ ஆரம்பிப்போம். மதிப்போடு. நான் காலையில் நீங்க எப்படி live with honor சொல்லி கொண்டு இருக்கிறேன். மதிப்போடு கனத்தோடு வாழ்வது எப்படின்றத பேசிட்டு இருக்கிறேன். மதிப்போடு கனத்தோடு எப்படி ஒரு ஊழியத்தை செய்வது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரூட்டட் அப்படின்றது இந்த மேட்டர்ல தான் இருக்குது. இந்த மேட்டரை இது ஒன்ன திருப்பினா எல்லாமே திரும்புது பாருங்களேன். இது ஒன்னு கிளியர் ஆச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆகுது. பிகாஸ் த ரூட் ஆஃப் ஆல் குட் திங்ஸ், பிகாஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். இப்ப எங்க திரும்ப போறதுன்றது தான் மேட்ரு. அப்போ ஓரல் ராபர்ட் சொல்றாரு, he is the only source. அவர் தான் என்னுடைய ஒரே ஆதாரம்ன்றதை நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சேன்றாரு. இதுதான் வாழ்க்கையில முதல்ல தெரிஞ்சு. பணத்தை குறித்த எனக்கு இருக்க வேண்டிய புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்ன அந்த புரிதல் எனக்கு இருக்கணும்? ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். அப்படியே நிமிர்ந்து போவீங்க, நீங்க துணிவோடு வாழ்வீங்க, கர்த்தருக்காக செய்வீங்க, காசுக்காக செய்ய மாட்டீங்க. உங்களை சீப் ஆக்குறது எது தெரியுமா? இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால. இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இதுக்கு நீங்க வேலைக்காரனா இருக்க மாட்டீங்க, இது உங்களுக்கு வேலைக்காரனா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். Get that revelation. The God is my master, money is my servant. கடவுள் என் எஜமானரா இருக்கிறார், பணம் என் வேலைக்காரன். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் என் எஜமானர், பணம் என் வேலைக்காரன். திருப்பி திருப்பி சொல்லுங்க இதெல்லாம். God is my master. Amen. Money is my servant. Servant. நல்ல வேலைக்காரங்க நிறைய இருக்கணும் உங்ககிட்ட. ஆமென். தப்பு கிடையாது. ஆனா இப்ப என்ன தெரியுமா, வேலைக்காரன் நம்மள வேலை வாங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நூற்றுக்கு அதிபதி சொல்றேன், என் வேலைக்காரனை நான் வானா வரேன் போனா போறான். இப்ப நூற்றுக்கு அதிபதியை வேலைக்காரன் வேலை வாங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. பணம் நம்மளை வேலை வாங்கிட்டு இருக்கு, பணம் நம்மளை ஊழியம் செய்ய வைக்குது, பணம் நம்மளை செயல்பட வைக்குது. நான் சொல்றேன், அந்த சாப கேட்டில இருந்து இன்றைக்கு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஆமென். அந்த பயத்தில இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். அது உங்களை பயம், சில பேரெல்லாம் அது பயம், சில பேரை அது சுயநலம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது, சில பேரை அது பயங்காட்டி உட்கார வச்சிருக்கு. போயிட்டு நான் என்ன பண்ண பிரதர், இல்ல நான் என்ன பண்ண பிரதர்ன்ற அந்த பயத்தில் அது உட்கார வச்சிருக்கு. நான் சொல்றேன், பணம் என்பது ஒரு வளம், தேவன் உங்கள் ஆதாரம். Money is a resource, is a material, but God is your source. Amen. God is your source. God is your source. இந்த ரெவலேஷன் வரும்போது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது நான் சொல்றேன், you will attract money, you will attract gold, you will attract land, you will attract good peoples. Amen. உங்களை பத்தி ஒண்ணு தெரிஞ்சிடும், இந்த ஆளு பணத்துக்கான ஆளு கிடையாதுயா, இந்த ஆளு தேவனுக்கான ஆளுன்றது தெரியாது. ஆமென். எத்தனை பேர் எவ்வளோ அமௌண்ட்டை வச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல நிலத்தை தேடிக்கிட்டு, தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்ட கொடுக்கலான்னு தெரியலையே அப்படின்னு கோடி கோடியா கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, ஒருத்தர் கோடி வச்சிருக்காருன்றதுனாலே ஒரு ப்ராஜெக்டை போடுவோம். எப்படி கீழே ஆக்கிடுது பாருங்க நம்மள. கெத்தாரிங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி உங்களுக்குள் வரட்டும். ஆமென். ஹalleluya. Love people, use money. எல்லாம் சொல்லுங்க, love people, use money. God is my master, money is my servant. என்னுடைய எல்லா கான்ஃபரன்ஸ்லையும் மேக்ஸிமம் அதை சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் பாருங்க, ஒரு மனிதன் பணத்தை கையாளும் விதத்தை வைத்து அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை சொல்லலாம். பாருங்க, அவனு சொத்து பிரச்சனை தான் வருது, அவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் பணம் சம்பந்தமா பிரச்சனை. அவன் சொல்றான், நீ இந்த பக்கம் போனா போ, நான் இந்த பக்கம் போயிடுறேன், இங்க போனா போ, நான் இப்படி என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்னா, திசைகள் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.
அவன் மைண்ட் என்ன இருக்குது? வளமான ஒரு இடம், ஏதேன் போல இருந்துச்சான். கடைசியில கொளுத்தி தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. ஏதேன் மாதிரி இருக்குதுன்னு அதை நோக்கி போறான். ஆனா ஆபிரகாமுக்கு என்னன்னு தெரியுமா? நான் எந்த பக்கம் போறேன்னு எனக்கு தெரியல, கடவுள் என் பக்கம். God is my side. I am always the winning side. Amen. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். ஆமென். நான் எந்த இடத்துக்கு போறேன், எந்த இடத்துக்கு போனா கிடைக்கும்? எங்க போனாலும் கிடைக்கும். ஆமென். என் கூட கடவுள் இருந்தா, என் கூட தேவன் இருந்தா எல்லா இடத்துலயும் எனக்கு கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் அந்த டிசிஷன் வருது. ஆமென். Your decision come from your revelation. Your decision come from your understanding about money, about God. அது தெளிவா இருந்துச்சுன்னா சீப்பா சண்டை போட்டு இருக்க மாட்டீங்க. ஓகே, டேக் இட், நான் போறேன். நான் எனக்காக தேவன் வைத்திருக்கிறது பெருசா இருக்கு. இந்த டெஸ்ட் தான் ஆபிரகாம் சந்திக்கிறான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன டெஸ்ட் தான் வருது? நீங்க பாருங்க, சோதம் ராஜா கொண்டு வரான், இதெல்லாம் எடுத்துக்கோன்றான். ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்றான், பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ 1 ரூபா கொடுத்துட்டு ஊரு பூரா 100 ரூபா கொடுத்தேன்னு சொல்ற ஆளு. அதனால உன் கையில நான் என்ன பண்ற போறது இல்லை, வாங்க போறது கிடையாது. அவன் சொல்றான், ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வார கூட என்ன பண்ண போறது இல்லை, எடுக்க போறது இல்லை. ஏன் தெரியுமா? ஆபிரகாமை பணக்காரனாக்கின பெருமை தேவனுக்குரியதா இருக்கட்டும். It's not money, it's the glory of God. ஆபிரகாம் அத பணம் எப்படி வந்தா என்ன பணத்தை வாங்கி உள்ள போடு. நோ, அவன் சொல்றான், it is not a glory. நீ எனக்கு தந்து நான் பெரியாளானா அது என் ஆண்டவருக்கு பெருமை கிடையாது. இன்னொன்னு, நீ உன் ஆட்டிடியூட் எனக்கு தெரியும், எடுத்துட்டு போ, ஒண்ணு எனக்கு வேண்டாம். அப்ப நீ என்ன பண்ண போற ஆபிரகாம்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன். ஆமென். என் கையை நான் உயர்த்துகிறேன். I lift up my hands. I lift up my hands. என் கைகளை நான் உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வருகிறது, எனக்கு ஒத்தாசைகள் வருகிறது. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கைகளை ஏறெடுக்கிறேன். Every man of millennials, the millennials mindsets அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். the millennials mindsets நீங்க நல்லா படி. யாக்கோபு சொல்றான் லாபானை பார்த்து, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லைன்னு சொன்னவெல்லாம் பெரிய ஆயிட்டான் பாருங்க. மாமனாரே, நீர் பொண்ணை கொடுத்ததே போதும், அதுக்கே என்ன 14 வருஷம் வேலை வாங்கிட்டேன், இனிமையும் உம்மட்ட நம்பி நான் என்ன பண்ண போறது இல்லை. பாருங்க, நம்பிக்கைகள் ஷிஃப்ட் ஆகும் போது ஐஸ்வர்யங்கள் ஷிஃப்ட் ஆகும். Check it that word. Amen. When you change your belief. Amen. ஆமென். ஷேக் லாமா ராக்லே. அது வரைக்கும் மாமனார்னு உட்கார்ந்தான் பாருங்க. இப்போ மாமன்னர், தேவாதி தேவனுக்கு நேரா. ஆமென். அவன் சொல்றான், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது. நிறைய பேர் பாருங்க இன்னும் தரித்திரத்துக்கு காரணம் என்ன? உங்க அம்மா வீட்டுல செஞ்சாங்களா? உங்க அப்பா கொடுத்தாரா? உங்களுக்கு பொண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம்யா. இது பொண்ணு இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் மாமனார் கொடுத்தாரா? அவர் செஞ்சாரா இவர் செஞ்சாரான்றதுதான் உங்க தரித்திரம். அவர் செய்வாருன்னா அங்க செழிப்பு ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் நம்பிக்கைகள் மாறுகிறது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்குது. ஆமென். இது எல்லாத்துலயும் தான் நான் வந்திருக்கிறேன்னா, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா? கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் எனக்கு தருவார். ஆரம்ப நாட்கள்ல நான் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கு தெரியும், நம்ம ஆட்கள் பாருங்களேன், சைஸு வயசு எல்லாம் பார்த்தா காணிக்கையே கொடுப்பாங்க. ஆமாம், இதில் காரில் வராரா, இதில் வராரு. இதுக்காகவே மாடல் டேல நிறைய பேர் ஃப்ளைட்லேயே போடுறாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் போனால் தான் காணிக்கை நல்லா கிடைக்கும். இவங்க ட்ரிக்கை கண்டுபிடிச்சி மெத்தட்ஸ்லாம் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது மக்களுடைய மனநிலை, அந்த மாதிரி கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன காணிக்கை இருக்கும்.
கொடுக்குற எல்லாருமே என்கிட்ட இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன காணிக்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தம்பி ஒரு சின்ன காணிக்கை, என்னைக்கு சார் உங்க வாயில பெரிய காணிக்கைன்றதே வரப்போகுது அப்படின்னு ஒரு சின்ன காணிக்கை அப்படின்றதான் சின்னது. அப்போ ஆண்டவர் எனக்கே ஒரு கஷ்டமா இருக்கும், என்ன ஆண்டவர் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்பதான் இந்த போதனையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். God is my source அப்படின்ற போதனையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு எஜமான்னா நீ எதிர்பார்க்கிறதா இருந்தா யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ஏன்ட்ட எதிர்பார்க்கணும். நீ போய் என் மக்களுக்கு செய், உனக்கு வர வேண்டியதை நான் தருவேன். ஆமே, என்னைக்கு இது வந்துச்சோ அன்னைக்கு வந்து அது அந்த கரெக்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா செய்வாங்களா அதுதான் பார்ப்பனே தவிர வேற எதுவுமே பார்க்கறது இல்லை. போய் அங்க இறங்கி நின்று செஞ்சா அவன் அந்த 500 ரூபாயை தாண்டல. ஆனா கர்த்தர் அதெல்லாம் தாண்டி அந்த மீட்டிங்ல ஒருத்தர் பெரிய செக்கா கையில கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஆமென். ஒரு அம்மா பெரிய செயினை கழுத்தி கையில கொடுத்து போயிட்டு இருக்கும். இதை நான் ஸ்டார்டிங்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஏன்னா என்னுடைய நம்பிக்கை மாறின உடனே என் மண்டலங்கள் மாறினது. ஓ மாகாச்சாலா பிரேக்கே சேலே பிரேக்கே. ஆமென், ஆமென். I tell you, the right believing it leads to right living. Yes, உள்ளுக்குள்ள அந்த சேஞ்ச் வந்த போது, not man, I expect from God. எல்லாம் சொல்லுங்க, மனிதனிடத்தில் இருந்தல்ல, நான் தேவனிடத்தில் இருந்தேன். ஆமென். கர்த்தரே ஆதாரம். இன்னும் நிறைய பேருடைய மைண்ட்ல போகாத ஒரு மேட்டர், நான் தேவன் எனக்கு தர முடியும்ன்றது இன்னும் போல உள்ள. அவன் தரல பிரதர், இவங்க தரல பிரதர், மாமா தரல பிரதர், விசுவாசி தரல பிரதர், யாரோ தரல பிரதர், இதுலயே போயிடுது பாருங்களேன். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒண்ணு எனக்கு தர வேண்டியது இல்லை. சோதாம் ராஜா, நீ எனக்கு தர வேண்டியது இல்லை. லாபானே, நீ எனக்கு தர வேண்டியது இல்லை. யார் எனக்கு தர வேண்டியது இல்லை. அப்போ எப்படி வரும்? எப்படி வரும்? ஓ, இட்ஸ் a supernatural way. இன்னைக்கு நான் சொல்றேன், I am not talking about the commonwealth. ஆமென். நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்கள் கைகளிலே பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். எப்படின்றதுக்கு அவர்கிட்ட கோடிக்கணக்கான வழி இருக்குதுங்க. எப்படின்றதுக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. Don't limit God. Don't limit God. அவரை லிமிட் பண்ணாதீங்க. எப்படின்றதுக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்கு. ஆமென். நான் சொல்றேன், ஆவியின் வழியிலே ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் வழியிலே ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். You can tap in a realm of spirit. Oh ma kalabra sedele breketere. உங்களையே அப்படியே திணறடிக்க மாதிரி உங்களுக்கே ஷாக் ஆகும். என்ன இப்படிலாம் வருமா? நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த ரெல்ம் ஓப்பன் ஆகுதுங்க. ஆமென். அந்த மண்டலத்துக்குள்ள தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க மனசு மாறி இதனோட கனெக்ட் ஆகும்போது இன்னையிலிருந்து உங்க காலடியில வந்து அது விழலன்னா என்கிட்ட கேளுங்க. ஆமென், ஆமென். சாரி டாட், சாரி. உங்ககிட்ட கேட்கறதுக்கு பதிலா, உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு பதிலா என் கண்ணை எங்கெல்லாமோ வச்சுட்டேன். சாரி, சாரி, சாரி. Today's onward I expect வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்தில் இருந்து எனக்கு உதவிகள் வரும், எனக்கு ஒத்தாசைகள் வரும், என் பில்டிங்கான பணம் வரும், எனக்கான பில்டிங்கே வரும். ஆமென். எனக்கான லேண்ட் வரும், எனக்கான பிசினஸ் வரும். புரியலன்னு வைங்களேன், ஒண்ணு கெஞ்சனும் இல்லைன்னா மிஞ்சனும். இன்னொருத்தர் சொல்றாரு, இது வேர்வல சார், நான் ரத்தம் சிந்தி கட்டினதுன்றாரு. பிள்ளைங்களாம் அதை கேட்டுக்கிட்டே தான் வளர்றாங்க. ஓஹோ, பணம் நிறைய வேணும்னா, வீடு கட்டணும்னா ஒன்று நம்ம ரத்தத்தை சிந்தணும், இல்லை அடுத்த ரத்தத்தை சிந்தணும். எது பெட்டர்னு பார்த்துக்கோ. ஆமாம், ஆமாம். அவன் பார்க்குறான், நம்ம ரத்தத்தை சிந்து ரொம்ப கஷ்டம், சதக்கணு குத்திடுவோம். ஐயோ, மேஜர் கிரைம் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? பணத்தை பற்றிய தெளிவில்லாத இடத்துல. நீங்கள் சாதாரணமாக எடுத்துடாதீங்க. நீங்கள் நான் பேசுறது 50 வாரம் சர்ச்சில் இதை பேசினாலும் தப்பு கிடையாது. 50 வாரம் நீங்க பேசி பாருங்க, உங்க சபையே வேற மாதிரி மாறும். I challenge you. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் எடுத்து நீங்க பேசுங்க, சபையே வேற மாதிரி மாறும். ஆமா, சும்மா கிடையாது. இது எப்படி, இது என்னன்னு தெரியலன்னா ஒண்ணு தன்னை குத்தணும், இல்லை எவனையாவது குத்தணும்.
என்ன பண்றது? ஏன்னா வேற வழி. அதை பத்தி யார் பேசுறா, அதை பத்தி யார் சொல்றா, அதை பத்தி எந்த இதுவுமே கிடையாது. யாராவது பேச வந்தா அவ்வளவுதான், அந்த ஆளுக்கு அவ்வளவுதான். அந்த ஆளை என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ன பண்றது. நான் சொல்றேன், அந்த நாள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது வெளிச்சத்தின் நாட்கள். ஆமென், ஆமென். இது எல்லாம் அறியாமல் இருந்து வெளியே வருகிற ஒரு நாட்கள். ஆமென். இது சிந்தை மாற்றத்தின் நாட்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஒரு தலைமுறை இப்படியே போயிடுச்சு, இன்னும் அப்படி இருக்காது. இது வெளியில வரும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வெளியில வரும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதா இருக்கிறது. இதை கர்த்தர் கொடுக்கிறார், இது அவரிடத்திலிருந்து வருகிறது. இதன் ஊற்றும் ஆதாரமும் அவரே இருக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது சேஞ்ச் வருது பாருங்க. உங்க டிசிஷன்ஸ் எல்லாமே மாறும். கடவுள் இல்லாம வாழ்றத நல்லா கத்து வச்சிருக்கிறான் மனுஷன். ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணு என்ன ஞாபகம் வருது? இஎம்ஐ தான் ஞாபகம் வருது. சபையில ஏமேன் அப்படின்ட்டு கடைசியில என்ன நிக்கிறோம்? இஎம்ஐ. என்ன யோசித்தாலும் என்னதான் யோசிக்கிறோம்? இப்படிதான் வாங்கணும், ஒன்று கடனை வாங்கணும், இல்லை யார்ட்டையாவது கெஞ்சணும், இல்லை யாரையாவது நசுக்கணும், ஒன்று தன்னை வர்த்திக்கணும், இல்லை பிறரை வர்த்திக்கணும். ஆனா இது ரெண்டையும் தாண்டி ஐஸ்வர்யமும் கனமும். ஆமென். ஒரு பண உலகத்தை கடவுள் படைச்சிருக்கிறாருங்க. அவரோட கை கோர்த்து ஒரு செல்வ உலகத்துக்குள் அவர் உங்களை கூட்டிட்டு போக அவர் விரும்புகிறார். ஆமென். நான் சொல்றேன், இன்னையில இருந்து அவருடைய வார்த்தையோடும் அவரோடும் ஜேர்னி பண்ண நீங்க தயாரானீங்கன்னா உங்க ஊர்லயே மிக சிறந்த செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக உங்களையும் உங்கள் ஜனங்களையும் கர்த்தர் வைப்பார் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஏங்க இதை பத்தி தேவன் பேசுகிறாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா கடவுள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ எப்படினாலும் தெரியும் நீ சர்ச்சைக்கு வந்து இப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்களா? அவர் தெரியும் நீங்க சர்ச்சைக்கு வரணும்னா செலவு பண்ணணும், காசு தேவை, சாப்பாடு தேவை, எல்லாம் தேவை. ஏதோ நீ அல்லையா போட்டு போயிரு எப்படியாவது, மற்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாது அப்படி சொல்ற கடவுள்கிட்ட வந்திருக்கீங்க. நோ மை ஃப்ரெண்ட். நீங்க வறுமையிலையும் இல்லாமையிலையும் ஒண்ணுமில்லாம இருந்த போதும் அதை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். காசு பணம் இல்லாம, ஆமென், முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. ஆமென். இட்ஸ் a wonderful லைன்ல பாக்குறாரு ஆண்டவர். என் புள்ள ஒண்ணும் இல்லாம இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை கூட்டு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, you will not go empty handed. நான் உன்னை வெறுங்கையாய் போக விட. பார்வோன் உன்னை மொட்டை அடிச்சிருக்கலாம், பார்வோன் உன்னையும் உன் தலைமுறையையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், you will not go empty handed. நான் உன்னை வெறுங்கையாய் போக விட. ஏங்க அது கடவுள் சொன்னதுங்க. பாருங்க, சில பேருடைய சூழ்ச்சியினாலே, சில பேருடைய தந்திரத்தினாலே, சில பேருடைய வஞ்சனையினாலே உங்க காசையும் பணத்தையும் எதையோ ஒண்ணு நீங்க இழந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அப்படி இழந்திருந்தா கூட இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அவர் சொல்றாரு, you will not go empty handed. நான் உன்னை வெறுங்கையாய் போக விடு. ஆமென். எப்படி வரும்? பார்வோன்ற மன்னன்ட்டெல்லாம் காசு வர்றது ஈஸியா? பாருங்க, காசு வர்றது காமன் வேலை பார்த்தா ரொம்ப கடினமானது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா the realm of glory, the realm of supernatural, கடவுள் உங்க கூட வரும்போது இந்த கடினமான மேட்டரை சுலபமா மாற்றுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடினங்கள் நீங்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, காசு விஷயத்துல இருக்கிற எல்லா கடினங்கள் என்னை விட்டு போகிறது. இனி சுலபமாய், இனி எளிதாய், கர்த்தரே என் ஊற்றாய் இருக்கிறபடினால் அது சுலபமாய் என்னிடத்தில் வருகிறது. Oh maka ta 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 bro lekre mazada la bre setele brekeche ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. எஃபோர்ட், கடினம், டாயில்ட், வருத்தம் எல்லாம் பண்ணி பார்க்கறான்.
ஒண்ணுமே வரல. எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டான், ஒண்ணுமே வரல. வருத்தப்பட்டு பார்த்தான், ஒண்ணுமே வரல. பட் நவ் கஷ்டம்தான், நார்மலா அப்படி வராது, கடினம் தான். இந்த உலகத்துக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க ஈஸின்னு சொல்லுங்க, அவன் நம்ப மாட்டான். நம்ம ஆள்கள் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் கேட்கறாங்க, அது எப்படிங்க வருதுங்க, அது எப்படிங்க? நீ வேணா என் கூட ஒரு நாள் எப்படி வருதுன்னு தெரியும். எப்படி இரவும் பகலும் வந்துட்டு இருக்குன்றது தெரியும். போற இடத்துல, வர்ற இடத்துல, உட்கார்ற இடத்துல, எங்க இருந்தாலும் வரும். You will attract. வெறும் போதனை மட்டும் இந்த இடத்துல நடக்கல. உங்க மேல ஒரு க்ளோரி உங்களை நிரப்பி கொண்டிருக்கு. ஆமென். உங்க மேல ஒரு மண்டலம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க மேல போட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வெளிச்சத்துல நீங்க வாக் பண்ணும்போது you will attract good business. எல்லாம் சொல்லுங்க, கடினமாய் அல்ல, சுலபமாய், எளிதாய். ஆமென். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அப்போ எஃபோர்ட் எடுக்கிறான் ஒரு மனுஷன், முயற்சி எடுத்து பார்க்கறான், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்லிடுறோம்? அதாங்க இந்த உலகத்துல அப்படிதாங்க, ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு பரலோகத்துல எல்லாம் வச்சிருக்கிறார். சில பேர் இருக்கிறாங்க, நிறைய நல்ல ஆட்கள், ஆறுதல் படுத்துவது ஜனங்களை, நல்லதுதான். ஆனா வெறும் ஆறுதல் இல்லைங்க, பெரிய மாறுதல் அவசியமா இருக்கிறது. வெறும் ஆறுதல் பிரசங்க யாராவே இருந்துட்டீங்கன்னா அது செய்யணும். ஏன்னா மக்கள் சில நேரம் தோத்து போய், உடஞ்சி போய், ஏமாந்து போய் வரும்போது அவங்களை என்ன பண்ண வேண்டியிருக்குது? கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்லணும், விட்ட இடத்துல நீ பிடிப்படா, தோத்த இடத்துல நீ ஜெயிப்படா. ஆமென். போனதெல்லாம் உன் கையில திரும்ப வருண்டா. உன் படக நிரப்பாம என் ஆண்டவர் விடமாட்டார். உன் வலைய நிரப்பாம என் தேவன் விடமாட்டார். ஆமென். படகு அமிழத்தக்கதாய், வலைகள் நிரம்பத்தக்கதாய், திரளான மீன்களை அவன் பிடித்ததினாலே அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் பிரமிப்பு உண்டானது. நான் சொல்லட்டுமா? இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், அவ்வளவு நேரம் போட்ல நின்னு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அதுல ரட்சிக்கப்படாத பேதுரு மீனை பார்த்த உடனே முழங்கால் போட்டான். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்பதான் பெரிய சுவிசேஷ கூட்டம் நடந்திருக்குது. இயேசுதான் அந்த சுவிசேஷ கூட்டத்தை நடத்திருக்கிறாரு. அதுலயே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படல. ஆனா இப்போ மீனை பார்த்த உடனே ஐயரே, நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? இந்த பணம் என்பது ஒரு மொழி. இட் இஸ் த லாங்குவேஜ். சில பேருக்கு நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் மாற மாட்டான். உங்க ஆசீர்வாதம் தான் அவனை மாற்றும். ஆமென். உங்க ஆசீர்வாதம் உங்களையும் மாற்றும், இன்னொருத்தனையும் மாற்றும். அதனால நான் திருப்பி சொல்ல, ப்ராஸ்பரிட்டி நான் வெறும் ஏதோ பணம். நோ, இட்ஸ் கனெக்டட். இட்ஸ் எவ்ரிதிங். பல்வேறு காரியங்களோடு அது தொடர்புடையதா இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, அவன் போட்ல நின்று தான் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்துல மாறினா அப்பமே ஐயரேன்னு போட்டுக்கலாம்ல. என்ன அப்பமே முழங்கால போட்டு இயேசுவே உமையை ஆண்டவரா ஒன்றும் பண்ணல. ஏன் தெரியுமா? மக்களுக்கு அவங்க ரியல் ப்ராப்ளத்தை நீங்க என்னைக்கு டீல் பண்றீங்களோ அன்னைக்கு தான் அவன் இயேசுவை புரிந்து கொள்ளுவான். அன்னைக்கு தான் ஜனங்கள் தேவனண்டை வருவார்கள். வேற எதையோ நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா வரமாட்டாங்க. இத மற்ற குருக்கள் சாமிக்கள்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டைட்டில் போடுறாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு ஆனந்த அலை, சந்தோஷ மலை. நம்ம ஆட்கள் இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவனை கும்மாங்குத்து குத்துறது. என்ன சர்ச்சில் என்ன சிரிப்பு, என்ன செழிப்பு. எல்லா நல்ல காரியத்துக்கும் எதிராய் நிற்கும் இயக்கம் தான் சபை. எப்படி பேர் வாங்கி வச்சிருக்கு பாருங்க. ஆனா பெங்களூர்ல பெரிய ஆசிரமெல்லாம் அமைச்சு தீவுலாம் வாங்கி, ஹலோ உங்க ஊர்ல எவ்வளவு காசு இருக்கு பாருங்க, அதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏசு ஏதோ போட்டை யூஸ் பண்ணிட்டு அப்படி போயிடல. ஏசு இப்ப மீன் எப்படி வருது அப்படின்ட்டு சொல்றாரு. வளைய போய் வலது புறம் போடு. ஜீசஸ், யூ ஆர் அ கார்பெண்டர்ஸ். நீங்க ஒரு தச்சர். என் பிசினஸ்ல நான் என்ன செய்ய முடியும் நீங்க சொல்ல முடியுமா?
Hello. I am the word. I am in the beginning. Amen. I am in the beginning. Amen. Hallelujah. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ நான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் நடத்துகிறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து பாஸ்டர், பட் எப்படி ஒரு பிஸ்னஸ் கோச்சாக இருக்கிறீங்க, எப்படி ஒரு லைஃப் கோச்சாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. பாஸ்டர்னா சும்மா கிடையாதுங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டாயா மனம் திரும்பினாயான்றது இல்லை, பரலோகத்தை இந்த பூமி கொண்டு வரலாம். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை வேதவசனம் பேசி கொண்டிருக்கு. ஆமென். ஆனால் இதில் இருந்து அதை எடுக்கலை, வேற எதெல்லாமோ எடுத்ததுனால தான் மக்கள் வேற எல்லாத்தையும் தேடி எங்கேயோ போயிட்டோம். நான் சொல்கிறேன், இது பண்ணி பாருங்கன்றேன். போதகர்கள் இருக்கிறீங்க, தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையை பேசி பாருங்க, எல்லாரும் வந்து உட்காருவாங்க. ஏன்னா அவன் அதுக்கான பதிலை தான் தேடிட்டு இருக்கிறான், அதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்கிறான். அது எப்படின்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வலது புறமா வளைய போடுன்றாரு. அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு தோல்வி இருந்தா, உங்களுக்கு ஒரு நஷ்டம் இருந்தா, நான் சொல்கிறேன், இந்த இயேசு ஆண்டவர் உங்கள் கூட நின்று வலையை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுப்பார். இன்னும் சொல்லணும்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றத அவர் பேசுவார்ன்றன. ஆமே, இந்த புக்கு அதை பற்றியதுதான். லாபம் எல்லாம் சொல்லுங்க, லாபம். ப்ராஃபிட் எல்லாம் சொல்லுங்க, ப்ராஃபிட். என்னடா ப்ராஃபிட்னு ஒரு கிறிஸ்டியன் புக்கா? நம்ம ஆட்கள் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுவாயா. பவுல் எதுக்கு சொன்னதை எதுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்பா? லாபம்ன்ற கான்செப்டே நமக்கு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏசாயால, I will teach you the profitable way. Amen. I am the God who teaches the profit. Amen. பாருங்க, this is the Lord your Redeemer, the Holy One of Israel. I am the Lord your God who teaches you to profit and benefit. எல்லாம் சொல்லுங்க, profit and benefit. ஓ, இந்த கடவுள் உங்க கூட இருந்தா உங்க வியாபாரத்தில் வெற்றியோடு நீங்கள் வருவீர்கள். ஆமென். உங்க பிசினஸ்ல சக்சஸோட நீங்க வருவீங்க. I tell you, success and prosperity. ஆமென். ஆனா நமக்கு இதுக்கும் தெய்வீகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதாவே நம்ம காட்டுல பாருங்களேன். எவனாவது ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா நீங்க யோசித்து பாருங்க, அடுத்த சண்டே பணக்காரன் ஆவது எப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு பாருங்களேன். உங்களுக்கு எத்தனை டைட்டில் வைக்கிறாங்கன்றத பாருங்க. அப்புறம் இயேசு அதாங்க பேசினாரு. ஒரு மீனவன் தன் தொழிலில் தோற்று போன போது இயேசு அவன் கூட உட்கார்ந்து, பரவாயில்ல நம்ம அதாவது பேதுருவே, உனக்கு ஏன் மீன் கிடைக்கல தெரியுமா, உன்னை ஊழியத்துக்கு கூட போறேன், நானே இந்த நஷ்டத்தை உனக்கு அனுப்பினேன், நீ மீன் பிடிச்சி என்ன பண்ண போற, வா ஆத்துமாவை பிடிப்போம். சொல்லி இருக்கலாமா, முடியாதா? ஏன்னா உங்க முக்காவாசி பேர் ஊழியத்துக்கு வந்தது எதுனால நினைக்கிறீங்க? நஷ்டமாயிடுச்சு பிரதர், கத்தருக்கு சித்தம் இல்லை, கத்தருக்கு. சரி, இப்போ ஊழியத்தில் வெற்றி அடைஞ்சீங்களா, அதுவும் நஷ்டமா தான் இருக்கு. ஹலோ, ஊழியம் செய்றீங்களா பிசினஸ் பண்றீங்களான்றது ராஜ்யத்துல விஷயமே கிடையாது. எது செஞ்சாலும் அவர் மகிமைக்காக செய்யறதுதான் மேட்டர். அதெல்லாம் நம்ம போட்டிருக்கிற பவுண்டரிஸ். பிசினஸ் பண்றவங்கலாம் என்ன சாதாரணமா, கடவுள் அவன் கூட நிற்பாரு. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த கான்ஃபரன்ஸ்ல பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு அபிஷேகத்தை தருகிற அதே தேவன் தொழில் செய்வதற்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆமென். வேர் இஸ் இன் தி பைபிள்னா, இதுதான் பைபிள்ல ஃபுல்லா இருக்குது, நீங்க தான் படிக்கல. ஐசாயா 45ன்றது எதை பற்றியதுன்னு நினைக்கிறீங்க? ஏசாயா 45 எதை பற்றி பேசுன்னு நினைக்கிறீங்க? கோரேஸ்ன்ற ஒரு ராஜா மேல கடவுள் சொல்றாரு, உன்னை நான் அனாயிண்ட் பண்றேன்றாரு. அனாயிண்டிங் ஃபார் வாட்? எதுக்காக அபிஷேகம் பண்றீங்க? எதுக்கு அனாயிண்டிங் கொடுக்குறீங்க? அனாயிண்டிங் எதுக்கு தெரியுமா? இரும்பு கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். I tell you, the anointing for prosperity, the anointing for business. நம்ம தான் கடவுளை கோடு போட்டு வச்சுட்டோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இன்றைக்கு பிரசங்கிக்க வாரும் ஆவியானவரே அப்படின்றது. ஆவியானவர் எதுக்கு தான் வருவாரு? பிரசங்கியா இருக்கு, பிரசங்கம் பண்றதுக்கு ஆவியானவர் வருவார். அது உண்மை.
ஆனா அது மட்டும் இல்ல, ஐசாயா 45 வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கிங் கிட்ட பேசுறாரு, உன்னை அனாயிண்ட் பண்றான்றாரு. இப்ப கோரேஸ் அவர் என்ன பண்றாரு? அனாயிண்ட் பண்றாரு. என்ன அனாயிண்டிங் சொல்லுங்க? ப்ரீச் பண்றதா, மினிஸ்ட்ரி பண்றதா, ஹீல் பண்றதா, ப்ராஃபஸி பண்றதா? இதெல்லாம் அனாயிண்டிங்கா? ஆமா. ஆனா இதெல்லாம் எப்படி அனாயிண்டிங்ஸ் மூலமா செய்ய முடியுமோ அது மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வருது. the anointing to prosper, the anointing to do business. ஆமென். நீங்க ஏசாயா 45 மட்டும் வாசித்து பாருங்க. நம்ம கடவுளுக்கே பார்டர் போட்ட ஆட்கள். கடவுள் அந்த புல்பீட்டுக்குள்ளே நின்னுக்கோங்கன்னு அவரை நுப்பாட்டிட்டு போயிட்டோம். சாமி வேலைக்கு போறேன் அப்படின்னு சாமியை விட்டுட்டு போயிட்டோம். ஆனா சாமி சொல்றாரு, நான் உன் கூட வேலைக்கு வரேன்டான்றாரு. ஹலோ, சாமி எப்படி கும்பிட்டுட்டு போறோம்? சாமி சொல்றாரு, நான் இல்லாம தனியாக பார்க்க போறேன். பால் சொல்லுகிறார், we are a co-laborer with God. Amen. Paul, what is your identity? I'm a co-laborer. I'm a co-worker with God. Amen. கடவுள் எங்கேயோ நீங்க எங்கேயோ, அது தப்பான தியாலஜிங்க. நீங்க எங்கேயோ அங்கே கடவுள். ஆமென். போன சண்டே ஈவினிங் மெசேஜ் கேட்டு பாருங்க, மிரண்டுருவீங்க. பாதாளத்தில் தேவன், அதான் டைட்டில். நீங்க பரலோகத்தின் தேவன் தானே படிச்சிருக்கீங்க, போய் யூடியூப்ல கேளுங்க. போன சண்டே நான் பேசியிருக்கிறேன், பாதாளத்தின் தேவன். பாதாள பைரவியா இருக்குமோ? நம்ம அதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் பவுண்டரி பண்ணி இப்படியே வைக்கிறதுனால தான் நம்மளும் ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு இது உடையட்டும். ஆமென். நான் சொல்றேன், தேவனை சந்திக்காத விதத்திலே, சந்திக்காத இடத்துல நீங்க சந்திப்பீங்க. That is a transformation. That is a transformation. ஆமென். ஆண்டவரை ஒரு பிசினஸ் சென்டர்ல பார்க்க முடியுமா? இயேசு போன எல்லா இடத்துலயும் பாருங்க, ஒரு வெட்டிங்ல தான் முதல்ல போறார். எடுத்த உடனே கன்வென்ஷன் கூட ஏதாவது வச்சுங்கப்பா, நான் தேவகுமாரன் முதல் மீட்டிங்கே பிரம்மாண்டமா இருக்கணும், 10 லட்சம் பேராவது வரணும், வர வேண்டாமா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் என்னவா இருக்கணும்? மாபெரும் தேவகுமாரன் வந்து கலந்து கொள்ளும் மாபெரும் நற்செய்தி கூட்டம். அதான் ஜீசஸ் வந்த முதல் இதா இருக்கணும். அப்படின்னா தான் நம்மகிட்ட கேட்டுதான் நம்ம அப்படிதான் சொல்லியிருப்போம். ஏசுநாதருக்கே போஸ்டர் அடிச்சு. ஆமா. ஆனா அவர் வந்து காமனா ஒரு வெட்டிங்ல போய் கலந்துக்கிறார். ஓ மாக்கா லேப்ரே. எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சம் இன்னைக்கு உண்டாதுன்னு தெரியல. நான் சொல்றேன், உங்களுடைய காமனுக்குள்ள வந்து அதை சூப்பர் நேச்சுரலா மாத்துறது தான். ஓ ரலா தேரேபே. உங்கள் அன்றாடங்களுக்குள்ளே ஆண்டவர், உங்கள் சாதாரணத்துக்குள்ளே சர்வ வல்லவர். ஆமென். ஓ மாகாச்சா. அவர் வர முடியாத பகுதி, அவர் கிரியை செய்ய முடியாத ஏரியான்னு கிடையவே கிடையாது. பஞ்சம் வருது, ஈசாக்கு ஓட பாக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, போகாத, எகிப்துக்கு நீ போகாமல். என்ன சொல்றீங்க? அப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றேன், உன் பிசினஸ் எப்படி செய்யறதுன்னு. என்ன பண்ணணும்? எகிப்துக்கு நீ போகாமல். அது இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க. Yeah, the Lord appeared to him and say, do not go down to Egypt. எல்லாம் சொல்லுங்க, do not go down. Amen. பக்கத்துல பா சொல்லுங்க, do not go down. ஊரே பஞ்சத்துல இருக்குது. What God speaks, do not go down to Egypt. அப்படின்னா என்ன? எகிப்துன்றது இந்த உலகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த உலகத்தினுடைய வழிமுறைகள். Do not go down to Egypt. உனக்கு வேற வச்சிருக்கிறேன். நான் சொல்லட்டுமா? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கலன்னா உங்களுக்கு சொல்றேன், அவர் வேற ஒன்றை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வேற ஒன்றுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிறப்பானதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். Do not go down. You are Isaac. You are a covenant man. Do not go down. அப்ப என்ன பண்ணணும்? கடவுளோட அழகா வழி நடத்துறாரு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணினான், அந்த தேசத்தில் பிசினஸ் பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். வியாபாரத்தில் தேவன். இந்த வெளிச்சம் மட்டும் நம்ம சபையில இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்குள்ள வரும்னா
கோடி கோடியாய் கொட்ட ஆரம்பிப்பார்கள். I open that revelation, I open that realm, I open that anointing. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது தெய்வீகத்துக்கு எதிரானதுன்ட்டோம். டிவைனிட்டியும் மணியையும் பிரிச்சிட்டோம். கடவுள் மாதிரி மணியை மேக் பண்ண யாராலையும் சொல்லி தர முடியாது. ஆமென். உபாகம் 8:18 கடவுள் செய்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? What is the covenant? What is the covenant? அவர் சொல்றாரு, I will give you the power to get wealth. Amen. Wow, wow, wow. ஓ ராமாசேரேல இந்த தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த தேவனை இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க வேண்டும். Amen. I will give you the power to get wealth. ஏங்க எதுக்கு பவர் தராரா? எதுக்கு வல்லமையை தராரா? எதுக்கு அனாயிண்டிங்கை தராரா? To get wealth. Shakla mata tata pro. ஓ நீங்க அவரோட உங்க கரமும் சேரும்னா கொட்டோ கொட்டு கொட்டுன்ற நான். I will give you the power to get wealth. நம்ம ஐஸ்வரியத்தையும் கடவுளையும் பிரிச்சுட்டோம். கடவுளுக்கு உன் காசு தேவை, அந்த நேரம் மட்டும் நம்ம அவருக்கு அப்படி கொடுத்து. ஆனா காசு உண்டாக்குறதுக்கே கடவுள் நிற்கிறாருன்றது தெரியாது. காசு கேசு இருந்தா கடவுளுடைய ஊழியத்துக்கு திருப்பா கொஞ்சம் சரி. ஆனா அந்த காசை உண்டாக்க கடவுள் வருவார். அந்த காசை விட்டா கூட பிடிக்க வைப்பார். அந்த காசு எப்படி வருதுன்றத சொல்லி தருவார். அந்த பணத்தை எப்படி பெருக்குன்றத சொல்லி தருவார். அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற விஸ்டத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம இணைக்கவே இல்லை பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இணைக்கப்படுகிறது. நம்முடைய தோல்வி என்ன தெரியுமா? கர்த்தர் இணைத்ததை நாம் பிரித்து வைத்தது. ஆமென். Wealth is a covenant, my friend. எல்லாம் சொல்லுங்க, wealth is a covenant. Is a covenant things. Is a covenant things. உடன்படிக்கை. ஐஸ்வர்யம் என்பது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. It's a covenant. ஆமா, நம்ம எத்தனையோ covenant பேசுறோம், நாம இந்த covenant விட்டுட்டோம். நான் சொல்றேன், the covenant of wealth. Amen. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உங்க கையை பிடிக்கிறாரு, உன்னை ஆக்குறனா இல்லையா பாருன்ற. ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள நான் வர்றேன். ஆமென். இன்னைக்கு அந்த ஆவி, அந்த ஞானம், அந்த விஸ்டம்ஸ், அந்த ஃபேவர் இன்னைக்கு உங்க மேல இறங்குகிறது. I will give you the power to get wealth. Oh makatala brekeche. எங்கேயோ போய் யார்கிட்டயோ நின்னுட்டு இருக்கீங்க. கடவுள் சொல்றார், I will give you the power to make money. Amen. The wisdom to get money. Amen. The favor to get money. Oh makatelere. Oh, தெய்வீகத்துக்கும் செழிப்புக்கும் என்ன தொடர்புன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆக you will attract prosperities. அப்ப செழிப்புக்கு உடன்படிக்கை இருக்கு. செழிப்புக்கு கடவுளே கோச் பண்றாருங்க. கடவுள் தான் ஈசாக்குனுடைய பிசினஸ் கோச். ஆமென். He is a business coach. அவர் சொல்ல, எகிப்துக்கு போகாத, அந்த இறக்கத்துக்கு நீ போகாத, பஞ்ச நேரத்துல தான் நான் உன்னை செழிக்க வைக்க போறேன். ஓ மாகாச்சலா ராசே. பாருங்க, சீசன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிச்சுவேஷன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஊரே பஞ்சமா இருந்தா கூட உங்களை செழிக்க வைக்கிற ஒரு தேவன் ஒருவர். நாடே பஞ்சமா இருந்தா கூட, நாடே பஞ்சத்துல இருந்தா கூட நீங்க செழிப்பீங்க. ஆமென். ஓ மாக்லேரா சேரலே பிரேக்கெச்சே லீஹா சோப்ரான்டாலா கிரமாசேச்சே. ஹalleluya. உங்களை பெரிய ஆள் ஆக்குறது ஊர் இல்ல, உங்களை பெரிய ஆள் ஆக்குறது தேவன். ஆமென். இந்த ஊரே எல்லாரும் கொரோனா இந்த மாதிரி பேசிட்டு இருந்த டைம்ல தான் நாங்க 10 மடங்கு வளர்ந்த நாட்கள் இல்லையா? தெரியுமா உங்களுக்கு?
எங்களுடைய இதை கவனிச்சு பாருங்க. முதல் அலை வந்துச்சு. அந்த முதல் அலையில் அந்த கொரோனா சீசன்ஸில் பாருங்க, அப்போதான் 1.25 கோடிக்கு வீடு வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆமாம், 40 லட்சத்துக்கு கார் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். தட்டுறவங்களாம் சீக்கிரமா வாங்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஊருக்கே சோறு போட்டோம். பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் அனில் கவுடா அவங்க பிள்ளைங்க அந்த ஷேக்கர்ஸ், பிளானட் ஷேக்கர்ஸ், அவங்கள குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச் வந்து என்ன பண்ணுதான், ஒரு 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 இடத்த எடுத்து அந்த இடத்துல அந்த ஊர் மக்களுக்கு வேண்டிய எல்லா கிராசரி பொருட்களும் அங்கே வச்சிடறாங்க. யார் யார் வேணுமோ அந்தந்த வீக் தேவையானதை வந்து என்ன பண்ணலாம், அப்படி ஒரு சபை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஆட்களுக்கு இது தெரிஞ்சா நான் போயிருவேனே, எதுக்கு சர்ச்சு, இதுக்கு தான் சர்ச்சுன்றதை விட்டுட்டு அப்படி இருந்தா சர்ச்சே தேவையில்லையே பாஸ், நான் அது பக்கத்திலே போய் உட்கார்ந்துருவேனே. எப்படி ஆகிட்டாங்க பாருங்க மைண்ட் செட். எனக்கே ஏதாவது கிடைக்கும் தான் நானே வந்திருக்கிறேன். அப்படி கடவுளுடைய அன்பை அவர்கள் பகிர்ந்து பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களா. நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது, வா, அதான் சபை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமாகிய நிறைவான சபை. எபேசியன் 1 and last words. சபைன்றது என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை. எல்லாத்தாலையும் நிறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. ஆமென். என்ன ஒரு பிக்சர் பாருங்க, என்ன ஒரு படம் பாருங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் எம்பசைஸ், ரெண்டு விஷயம் முக்கியமாக இந்த செஷனில் நான் சொல்ல விரும்பின விஷயங்கள். ஒன்று, பணத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுதல் ஒரு மேலான புரிந்து கொள்ளுதல். அடுத்தது, கடவுளுக்கும் பொருளாதார உலகத்துக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்கிறாங்களா, பணம் வந்தால் கடவுளை விட்டு போயிடுவான். கடவுள்கிட்ட நான் வந்துக்கிட்டே இருக்க கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. பணம் வேற கடவுள் வேற கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே அதை எனக்கு தருகிறது. ஆமென். The blessings of the Lord. அப்போ உடன்படிக்கை அதை பற்றி பேசுகிறது, ஆசீர்வாதம் அதை பற்றி பேசுகிறது. கடவுள் போதிக்கிறார். பணம் எப்படி வருதுன்றத கடவுள் பேசுறார். எகிப்துக்கு போகாத. அப்போ பிள்ளை குட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நான் சொல்லித்தரேன். நான் சொல்றேன், ஜனங்களை மட்டும் ஆதாயம் பண்ணுவதை கடவுள் பேசுகிறவர் அல்ல, பணத்தை ஆதாயம் பண்ணுவதையும் கடவுள் பேசுகிறார். 10 பேருக்கு புரிஞ்சிச்சா? அப்ப பெரிய வெற்றி தான். எல்லாம் சொல்லுங்க, ஜனத்திரள், பணத்திரள். திரளான மீனையும் பிடிக்க வைப்பாரு, திரளான ஜனங்களையும் பிடிக்க வைப்பார். என் பின்னேவா. மீனையும் இயேசு பிடிக்க வச்சார். மீன் என்ன? மணி. எல்லாம் சொல்லுங்க, மணி. இப்ப சொல்றாரு, ஓகே, இன்னொரு லெவலுக்குள்ள போலாமா? எஸ். இப்ப ஜனத்தை நான் உன்னை பிடிக்க வைக்க போறேன். அப்ப ஜனங்களையும் பிடிக்கிறதுக்கு யார் தான் உதவி செய்யறா? அதே இயேசு தான் மீன் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யற. வாட் யூ மீன் அப்படின்றீங்களா? டாக்ஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. ஜீசஸ் உள்ள வந்த உடனே பேதுரு அவன் ரெடி ஆயிட்டான். அவன் சொல்றாரு, நீ போய் அந்த தூண்டில் எடுத்துட்டு போ அப்படின்றாரு. போன முறை வலை, இந்த முறை தூண்டில். வலை போட்டா நிறைய மீன் கிடைக்கும், நிறைய மீன் வித்தா நிறைய காசு கிடைக்கும். ஆனா இந்த முறை என்ன சொல்றாரு? தூண்டில். இந்த முறை மீனை வித்தா காசு இல்ல, மீனுக்குள்ளேயே காசு. ஓ கம் ஆன் சர்ச், கம் ஆன். ஆமென், ஆமென். நீங்க மட்டும் ஆண்டவரோட சேர்ந்து இந்த பண உலகத்துல டிராவல் பண்ணீங்க,
எங்க இருந்து எது வரும்னே உங்களுக்கு தெரியாது. அப்படி பாப்பீங்க. Receive it, my friend. Receive it. உங்க கற்பனையில நீங்க பண்ண பார்க்க முடியாது. Unimaginable. ஆமென். நான் சொல்றேன், கற்பனைக்கு அப்பாற்பட்ட பணங்கள் உங்களிடத்திலே வரும். நீங்கள் கற்பனைக்கும் மிஞ்சின பணங்கள் உங்களிடத்திலே வர ஆரம்பிக்கும். ஆமென். ஓ ராக்லேமா சாடலா பிரேக்கிச்சே. நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க மாட்டீங்க. இது இப்படிலாம் காசு வருமா? வரும். நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். எப்படி இது நடக்கும் தெரியாது. பட் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கடவுள் உங்க கடனை ரத்து பண்ணி கடன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஐ அம் பிரீச்சிங். ஒரு அம்மா, நானும் பாருங்க சாதாரணமான ஆள் இல்லை, ரொம்ப நோன்ற ஆளு. இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நான் அதான் சொல்ல, நான் ஆராய்ச்சி பண்ணி நோண்டி கேள்வியெல்லாம் நானே கேட்டுட்டு தான் வந்து பேச பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்ட்டு. இந்த அம்மா கடன் எப்படி அடையுது பார்ப்போம் அப்படின்ட்டு. கடைசியில் பாருங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு நீ வந்து ஒரு சைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, அது அந்த தாத்தா வழியில் ஒரு சொத்து இருக்குதான், அதுக்கு இவர் ஒரு கையெழுத்து போட்டா இத்தனை லேக்ஸ் இவருக்கு கொடுக்குறேன்றாங்க. அவருக்கே தெரியாது அப்படி ஒரு சொத்து இருக்கு என்ன ஏதுன்ட்டு. இவங்க போட்ட ஒரு சைன்ல கடன் அடைஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும், அதாவது இப்படி வருமா அப்படி வருமா அது இந்த இதே கிடையாது. நீங்க வெறும் உங்களுக்கு என்ன தெரியும், போய் மாங்கன்னு ஏதோ பார்ப்பீங்க, ஏதோ வரும் தான் தெரியும். ஆனா கடவுள் கோடிகளை கொண்டு வர கோடிக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். சாலா பிரேக். உங்க மைண்ட் இன்னைக்கு கிளியட்டும். ஆமென். இப்படியா அப்படியான்னு தெரியாது, எப்படி வேணாலும் வருங்க. இப்போ நாங்க கோட்டை வச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுல. நாங்க வச்சுட்டு வந்திருக்கோம், 2 கோட்டு வந்திருக்கு பாருங்களேன். இன்னைக்கு பார்த்தா கோட்டு. பிளஸ் யூ பிரதர். எப்படினாலும் வரும். இவர் காலையில போடும்போது எனக்காக இந்த கோடு போட்டார் நினைச்சிட்டு பார்த்திருப்பாரா? யோசிக்கவே முடியாது, திங்க் பண்ணவே முடியாது. ஒரு நாள் ஒரு ஊர்ல திடீர்னு எல்லாருக்கும் காசு வந்துருச்சு. எல்லாருக்கும் காசு வந்துருச்சு. என்னடா விஷயம்னு பார்த்தா, இயேசு இப்பதான் இந்த ஊருக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்கிறான்றாங்க. ஆமா, ஆனா எல்லாருக்கும் எப்படி காசு வந்துச்சு? ஒன்றும் இல்லை. ஒருத்தன் சொல்றான், எனக்கு வந்து போன பணம்லாம் 4 மடங்கு என் கையில் வந்திருக்குன்றான். How is possible? எப்படின்னா, ஜீசஸ் அந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்றாரு. மணி ரிலீஸ்ட், மணி வாஸ் ரிலீஸ்ட். சகையுன்ற ஒரு ஆளு சேஞ்ச் ஆகுறான். அவன் சொல்றான், என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அந்த ஏழைகளுக்கு தெரியுமா இன்னைக்கு பணம் வரப்போகுதுன்ட்டு? வருது பாருங்க பணம். ஆமென், ஆமென். யாரிடத்திலேயாவது அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் எத்தனை மடங்கு? யாராவது யோசித்து பார்த்துருப்பாங்களா போன பணம் திரும்ப வரும்ட்டு? நான் சொல்றேன், ஜீசஸ் அனாயிண்டிங் வந்து மினிஸ்ட்ரி பண்ணா போன பணம் திரும்ப வரும். நான் சொல்றேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்னால பல்வேறு விதத்துல உங்க கையை விட்டு போயிருந்தா, I declare the same anointing in this place. உங்க போன பணம், உங்க கையை விட்டு போன இடங்கள், நிலங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் திரும்ப வரும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். எல்லாம் ரிட்டர்ன் வருதுங்க இயேசுவின் நாமத்தினால. சோ பணம் எப்படி வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். கோடி வழி இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோடிகள் வர. கோடி வழி இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, கோடிகள் வர கோடி வழிகள் இருக்கு. உங்க கற்பனைலாம். ப்ராஃபிட் வந்து சொல்றான், பெட்ரோல் எவ்வளவு விற்கிது இங்க? இப்ப எவ்வளவு பெட்ரோல் விலை? நான் என் காரை வாங்கிட்டு ஒரு நாள் பல்கில் போய் நின்றுட்டு இருக்கிறேன். சார் பெட்ரோலா டீசலாங்க? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உங்க காரா அப்படின்றான். ஏன்னா நான் என்ன காரணம் யோசிக்காமலே வாங்கினேன். தட் இஸ் ப்ராஸ்பரிட்டி. நான் யோசிக்கவே இல்லை. நான் போனேன், இந்த ஒரு மாடல் தான் இருக்குது, இதுதான் டாப்பஸ்ட் மாடல். இந்த கம்பெனியில் டாப்பஸ்ட் காரு இதுதான், டாப்பஸ்ட் மாடல் தான். புக்கிங் வச்சுக்கோங்கன்னு வந்துட்டேன்.
வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் தான் எனக்கு தெரியும், ஓ இது டீசலா அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஓ அப்படி ஆக்கிடுவாருங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கைய, கணக்கே பண்ணாத மாதிரி ஆக்கிடுவார். ஆமென் ஆமென். என்ன சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி? ப்ராஃபிட் வந்து சொல்றான், என்ன சொல்றான், இப்ப பெட்ரோல் எவ்வளவு விலை விற்குதுங்க? 103 ரூபா, 103 ரூபா. இப்போ வந்து நான் சொல்றேன் நாளைக்கு 3 ரூபாய்க்கு விற்குங்க அப்படின்னா, யாரு ஏமேன் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க போல. என்ன வேணாலும் நடக்கலாம் சிஸ்டர், ரிசர்வ் இட். யாருக்கு நடக்குதே இல்லையோ 3 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நீங்க பெட்ரோல் வாங்குவீங்களா இருக்கும். ஆமென். அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அன்பிலீவபிள்ஸ். அரிசி நார்மலா என்ன கிலோ 80 ரூபா 100 ரூபா ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஒரு 5 ரூபாயில விற்க போகுது, மூட 5 ரூபா அப்படின்னா எப்படி இருக்கும்? மூட 5 ரூபாய்ங்க அரிசி அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்கிறான் ப்ராஃபட். என்ன பேசுறான்? நாளை இந்நேரம், within a 24 hours சமாரியாவின் பஞ்சம் மாறும் அப்படின்னு. அந்த ஊரு நிதியமைச்சர் வராரு, ஃபைனான்சியல் மினிஸ்டர். எது பேசினாலும் கொஞ்சம் லாஜிக்கா பேசணும்ட்டு. ஆனா லாஜிக்கா பேசணும்ட்டு அந்த ஆள் என்ன பேசுறாரு? வானம் திறந்து கொட்டினாதான் நீ சொன்னது நடக்கும்ட்டான். அவனுக்கே ஒண்ணு இருக்குது பாருங்களேன். அவனுக்கே என்ன இருக்குன்னா, நடக்கலாம், ஆனா எப்படி இருந்தா நடக்கலாம்? அப்போ வெறும் எத்தல்ல, இதை தாண்டின ஏதோ ஒண்ணு இருந்தாதான். அவன் நம்பவே இல்லை. ப்ராஃபிட் சொன்னா, மகனை நீ பாப்ப ஆனா சாப்பிட மாட்டேன். நான் இந்த இடத்துல இருக்க எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆமென். சாப்பாடு நேரம் வேற வந்துடுச்சு அனுப்ப போறவங்கள. ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்றேன், நீ யோசித்து பாருங்க, within 24 hours ஒரு தேசத்தினுடைய எக்கனாமியையே கர்த்தர் மாற்ற முடியும்னா, ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலை வெட்டி இல்லாமையா? ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை தேவன் 24 மணி நேரத்துல வேற மாதிரி மாத்த முடியும்னா, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன், தேவாதி தேவன் உங்க கரத்தை பிடிக்கிறார். அவருடைய ஆவி, அவருடைய தயவு, அவருடைய பலன், அவருடைய கிருபைகள் உங்க மேல் ஊற்றப்படுகிறது இன்றைக்கு. within 24 hours. ஆமென். லிட்டரலா சில பேருடைய ஃபைனான்ஸ், லிட்டரலா எழுத்தின் படியாகவே சில பேருடைய பொருளாதாரம் 24 மணி நேரங்களிலே. ஆமென் ஆமென். சக்லமரா போகோ லேப்ரா செடல பிரேக்கச்சே. expect miracles. ஓ ரசரலா பிரேக்கே. என்னன்னா இந்த மாதிரி மேட்டர்லாம் நமக்கு கனெக்ட் ஆகல. நமக்கு நல்ல சமாரியன் மட்டும்தான் தெரியுது. சமாரியாவில் என்ன நடந்துன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பவும் சொன்னேன் நான், நல்ல சமாரியா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு வண்டி வேணும். ஹலோ, ஒருத்தன் விபத்துல ஆனானா அவனை ஆக்சிடென்ட்ல சேர்க்கறதுக்கு காசு வேணும். வேற எப்படி குட் சமாரியனா இருப்பீங்க? ஹலோ, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? குத்தி போட்டாங்களா அவனையும் உட்காந்து அழுதுட்டு தான் போகணும். ஆனா அவர் வாகனம் இருக்க போய் என்ன பண்ணாரு? வாகனத்துல ஏத்தினாரு. காசு இருக்க போய் எங்க சேர்த்தாரு? சேர்த்தது மட்டும் இல்ல, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா வரும்போது தரேன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. பணத்தை பத்தி பைபிள்ல எங்க இருக்குங்க? எனக்கு திறந்தா எல்லாமே அதான் தெரியுது. எனக்கு கண்ணை திறந்த அதே கடவுள் உங்க கண்ணையும் திறப்பாராக. ஆமென் 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 ஆமென். bless you sister, bless you. ஆமென் ஆமென். நீ கண் திறக்கப்படுவதாக. எவ்ரி ஸ்கிரிப்சர்ல அது இருக்குதுங்க. எவ்ரி வேர்ட்ல அது வெல்த் இருக்குது. எனக்கு வேர்டா தெரியல, எல்லாமே வெல்த்தா தான் தெரியுது. ஆமென். bless you. எல்லாத்துலயும் இருக்குது. நம்ம அந்த திங்கிங்கே போல பாருங்களேன், அதான் விஷயமே. ஆனா தேவையில்லை மட்டும் இருப்போம். இதுக்கு எப்படி வார்த்தையை எடுக்கிறது? இதுக்கு எப்படி தேவனை நம்புறது? இதுக்கு என்ன ஆவிக்குரிய ரீதியில பொருளாதாரம் வர என்ன செய்யணும்ன்றதை மட்டும் செய்யாம மீதி எல்லாமே மக்கள் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இதுல ஒர்க் பண்ணி பாருங்க,
உங்களை சுத்தி சுத்தி வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கும். ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க பர்சீவ் பண்ணி போய் பணத்தை பார்த்த ஒரு நாட்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், you will attract wealth. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எல்லாம் சொல்லுங்க, என்னை தொடரும், என்னை தொடரும், என்னை தொடரும், என்னை தொடரும். within 24 hours. ஆமென். உங்கள் பொருளாதாரம் மாறுகிறது, உங்க வெல்த் மாறுகிறது, உங்க மண்டலம் மாறுகிறது, உங்க வாழ்க்கையின் ஃபைனான்ஸ் மாறுகிறது. ஆமென். மாக்லாப்ரா சாடலா பிரேக். ஃப்ரீயா இருங்க, என்ன வேணாலும் நடக்கும். ஆமென். the realm of prosperities. ஒரு ஐஸ்வர்ய மண்டலம் உங்க மேல வந்திருக்கு. இப்படிதான் அப்படினாலும் கிடையாது, சூப்பர் நேச்சுரலா உங்க டெப்ட் அடையும். ஆமென். கடன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென். பொருள் எப்படிதான் அந்த பொருளாதாரத்துக்கு கதவு திறக்கும் தெரியாது, வெண்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பால் முறியும். எப்படி சொல்றாரு பாருங்க அந்த கோரேஸ்க்கு, அந்த அனாயிண்டிங்ஸ் அவனுக்கு எப்படி வேலை செய்யும் சொல்றாரு. எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையாரின் லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும். எங்கேயோ இருக்குங்க, பெரிய மதில் சுவர் இருந்தாலும் கடவுள் சொல்றாரு தாண்டி வரும்ன்றார். Take it my friend, தாண்டி வரும், தாண்டி வரும், உன்னிடமாய் வரும். My God, my God, my God. Hallelujah. இன்னைக்கு அந்த மண்டலம் உங்க மேல வந்திருக்கு. Amen. Praise God. I bless you. Daddy, இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நான் bless பண்றேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரண்டாவது செஷனுக்காக நன்றி. I open that realm of supernatural financial flow. நீங்க அவங்க மேல அதை வைக்கிறீங்க, அதுக்காக நன்றி. Thank you Daddy. இன்னும் நீங்க எங்களுக்கு நிறைய சொல்ல ரெடியா இருக்கீங்க, நாங்க கேட்க விரும்புகிறோம், வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு உதவுவதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Give them hallelujah. Praise God. Praise God.